ஸோ ஃபர்ஸ்ட்டு காம்பினேஷனலுக்கும் சீக்வென்ஷியலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, காம்பினேஷனலில் நம்மளோட ப்ரெசென்ட் அவுட்புட் வந்து ப்ரெசென்ட் இன்புட்டை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஆனால் சீக்வென்ஷியலில் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெசென்ட் அவுட்புட் வந்து ப்ரெசென்ட் இன்புட் அண்ட் பாஸ்ட் அவுட்புட் ரெண்டுத்தையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரிங்களா? ஸோ சீக்வென்ஷியலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு கவுண்டர் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு 0ல் 1 ஆட் ஆகி நமக்கு அவுட்புட் 1ன்னு கிடைக்கும். இந்த 1 நமக்கு அகெயின் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட இன்புட்டோட ஆட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு 1 + 1 2ன்னு நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ அகெயின் இந்த 2 வந்து மறுபடியும் நம்மளோட இன்புட்டோட ஆட் ஆகி தான் வந்து அடுத்த அவுட்புட் வந்து நமக்கு இங்கே கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து நம்மளோட ப்ரெசென்ட் இன்புட், இது வந்து நம்மளோட ப்ரெசென்ட் அவுட்புட். சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில். ஸோ செகண்ட் ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய ப்ரெசென்ட் அவுட்புட்டாக இருக்கும். இந்த ப்ரெசென்ட் அவுட்புட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா, ப்ரெசென்ட் இன்புட் அண்ட் பாஸ்ட் அவுட்புட், அதாவது நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஸ்டேஜிலேருந்து கிடைச்சிருக்க இந்த 1. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரெசென்ட் அவுட்புட் வந்து ப்ரெசென்ட் இன்புட் அண்ட் பாஸ்ட் அவுட்புட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு சீக்வென்ஷியல் சர்க்யூட்டுக்கான எக்ஸாம்பிள். ஸோ உங்களோட ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ், கவுண்டர்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா? ஸோ சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ். பட் அதை நம்ம டேரெக்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி அதோடைய பேசிக்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இனிஷியலாக ஒரு பிட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 நாட் கேட்டை எடுத்து அதை வந்து கேஸ்கேடிங் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ கேஸ்கேடிங் கனெக்ஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு கேட்டோட அவுட்புட்டை எடுத்து இன்னொரு கேட்டுக்கு இன்புட்டாக ஃபீட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதில் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேட்டோட இன்புட்டாக நம்ம 0 கொடுத்தோம் அப்படின்னா, இது இங்கே இன்வெர்ட் ஆகி நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிரும். அகெயின் இந்த 1 வந்து நம்ம இன்னொரு கேட்டுக்கு இன்புட்டாக ஃபீட் பண்ணோம்னா இங்கே வந்து நமக்கு 0 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே என்ன பிட் கொடுத்துருக்கனோ அதே தான் எனக்கு இங்கே இருக்குது. விச் மீன்ஸ் இங்கே வந்து ஒரு பிட் வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு 0 ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அடுத்து எனக்கு வேறு லாஜிக் நான் இப்போ ஸ்டோர் பண்ணணும், நான் 1 ஸ்டோர் பண்ணணும்னா அகெயின் நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இந்த சர்க்யூட்டை நீங்கள் பிரேக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அதை திருப்பியும் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து இது ரொம்ப இம்ப்ராக்டிக்கலாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அடுத்த கான்செப்டான லேட்சுக்கு நம்ம போகணும். சரிங்களா? இப்போ லேட்ச்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதனுடைய பேசிக் டெஃபினிஷன் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ லேட்சோட கான்செப்டை வந்து நீங்கள் இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே வெளியில் டோர் லேட்ச் போட்டுடுறோம். ஸோ இங்கே நீங்கள் லேட்ச் போட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும், வெளியிலேருந்து எதுவுமே இதுக்குள்ளே வர முடியாது. அதே மாதிரி இதுக்குள்ளே இருந்து எதுவுமே வெளியிலையும் போக முடியாது. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் இதில் லாக் ஆயிடுச்சு அப்படின்னா ஆன மாதிரி தான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் ஸ்டோரேஜ் எலிமெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களோட லேட்ச் கான்செப்ட். ஸோ இதில் நம்ம எஸ்ஆர் லேட்ச் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லேட்சை வந்து நீங்கள் நேண்ட் கேட்டை வச்சும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், நார் கேட்டை வச்சும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதனுடைய பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டைம் உங்களோட இன்புட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களோட அவுட்புட் சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேபிளான ஒரு அவுட்புட்டே இங்கே கிடைக்காது. அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்மளோட மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த லேட்சில். சரிங்களா? ஸோ இந்த அவுட்புட் வந்து எப்படி ஒவ்வொரு இன்புட் கொடுக்கும்போதும் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கும்போது இன்னும் ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம எஸ்ஆர் லேட்ச் பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நார் கேட்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த லேட்சை டிசைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த கனெக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் கப்பிள்டு கனெக்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த லேட்சில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ கிராஸ் கப்ளிங்னா என்ன அப்படின்னா, ஒரு கேட்டில் இருக்கிற அவுட்புட்டை எடுத்து நம்ம இன்புட்டுக்கு ஃபீட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே இங்கே ஒரு கிராஸ் மார்க் இருக்கும். ஸோ இந்த கிராஸ் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களோட லேட்சே வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த எஸ்ஆர் நார் லேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 நார் கேட்ஸை வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம 2 நார் கேட்ஸ் எடுத்திருக்கோம். ஒரு நார் கேட்டுக்கு ஒரு இன்புட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர் வந்து ஒரு இன்புட்டாக ஒரு கேட்டில் கொடுத்துருக்கோம். அண்ட் அதே மாதிரி எஸ் அப்படின்ற இன்னொரு இன்புட்டை வந்து நம்ம இன்னொரு கேட்டுக்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ 2 கேட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இன்புட் வந்து நமக்கு பாக்கி இருக்கும். ஸோ அந்த இன்புட்டை எடுத்து ஆப்போசிட்டில் இருக்க கேட்டோட அவுட்புட்டுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கேட்டோட இன்புட்டை எடுத்து செகண்ட் கேட்டோட அவுட்புட்டோட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி செகண்ட் கேட்டோட இன்புட்டை எடுத்து ஃபஸ்ட்டு கேட்டோட அவுட்புட்டுக்கு நம்ம இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த கனெக்ஷனை தான் வந்து கிராஸ் கபிள்டு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா, Q அப்படின்னு ஒரு அவுட்புட் வந்து நமக்கு இங்கே ஜென்ரேட் ஆயிரும். அண்ட் அதனுடைய காம்ப்ளிமெண்ட் வெர்ஷன் வந்து நமக்கு இங்கே கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து எஸ்ஆர் நார் லேட்சோட டிசைன். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கேசஸ், அதாவது ஒரு வேல்யூஸ் ஆஃப் எஸ் அண்ட் ஆருக்கு இது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதனுடைய ட்ரூத் டேபிளை நம்ம ஃபார்ம் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து நார் கேட். ஸோ நார் கேட்டோட ட்ரூத் டேபிள் ஃபஸ்ட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு இன்புட்டில் வந்து வேல்யூ 1 இருந்துச்சுன்னா கூட நம்மளோட அவுட்புட் வந்து 0 இருக்குது. ஸோ இப்போ இந்த ட்ரூத் டேபிளை வச்சு நம்ம ஒரு கேசஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து எஸ்ஸோட வேல்யூ 0 அண்ட் ஆரோட வேல்யூ நம்ம 1ன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இங்கே எஸ்ஸோட வேல்யூ 0 ஆகிடும் அண்ட் ஆரோட வேல்யூ 1. சரிங்களா? நமக்கு இங்கே ட்ரூத் டேபிளில் என்ன கான்செப்ட் நம்ம பார்த்தோம், 2 இன்புட்டில் ஏதாவது ஒரு இன்புட் 1 இருந்தால் கூட நம்மளோட அவுட்புட் வந்து நமக்கு 0 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இதில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி இங்கே ஒரு இன்புட் வந்து 1 இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இதனுடைய அவுட்புட் நமக்கு இங்கே 0 ஆயிடும். சரிங்களா? ஸோ இந்த 0 வந்து இதுக்கு இன்புட்டாக ஃபீட் ஆச்சு அப்படின்னா அப்போ இங்கேயும் 0 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 0 அண்ட் 0உடைய அவுட்புட் வந்து நமக்கு 1ன்னு இங்கே கிடச்சிருச்சு. ஸோ Q பாரோட வேல்யூ நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிருச்சு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் Qவோட வேல்யூ 0 அண்ட் Q பாரோட வேல்யூ 1. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய இன்புட்டில் இன்னொரு சேஞ்ச் பண்ணலாம். எஸ்ஸோட வேல்யூ 0 இருக்கட்டும், ஆனால் ஆரோட வேல்யூ நம்ம இப்போ 1லேருந்து 0 மாற்றிடலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே 0ன்னு கொடுத்துட்டோம். இன்னொரு இன்புட்டோட வேல்யூ என்னன்றதை நம்ம பார்க்கணும். இன்னொரு இன்புட்டில் நமக்கு இங்கே 1 ஆல்ரெடி இருக்குது. ஸோ 1 அண்ட் 0ஓட வேல்யூ வந்து நமக்கு என்ன 0. ஸோ நமக்கு Qவோட வேல்யூ அகெயின் 0வே தான் மெயின்டைன் ஆக போகுது. இப்போ நமக்கு Qவோட வேல்யூ 0ன்னு கிடச்சிருச்சு. ஸோ அந்த வேல்யூ எடுத்து நம்ம இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து எஸ்ஸோட வேல்யூ 0 தான். ஸோ 0 அண்ட் 0க்கு வேல்யூ என்ன 1. ஸோ செகண்ட் கேஸில் நமக்கு வேல்யூ 1 தான் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ எஸ் அண்ட் ஆரை நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா Q வேல்யூ அகெயின் 0வே தான் இருக்குது. Q பார் வந்து நமக்கு 1 தான் கிடச்சிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கேஸ் பார்க்கலாம். செகண்ட் கேஸில் இப்போ எஸ்ஸோட வேல்யூ 1. ஸோ நம்ம எஸ்ஸோட வேல்யூ 1ன்னு செட் பண்ண போகிறோம் அண்ட் ஆரோட வேல்யூ 0. ஸோ ஆரோட வேல்யூ நம்ம 0ன்னு செட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே 1 இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்ன ஆகும், நமக்கு ஏதாவது ஒரு இன்புட் 1 இருந்தால் கூட அவுட்புட் வந்து நமக்கு 0 ஆகிடும். ஸோ இங்கே 1 அண்ட் 0 இருக்குது. அப்போ உங்களுக்கு இங்கே வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா 0 ஆயிடும். சரிங்களா? ஸோ இங்கே 0 ஆகிடுச்சு. ஸோ இந்த 0 வந்து நீங்கள் இப்போ இன்புட்டாக இங்கே ஃபீட் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே ஆல்ரெடி 0 தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே 0 இருந்துச்சுன்னா நம்மளோட அவுட்புட் என்ன இப்போ 1 ஆயிடும். சரிங்களா? ஸோ இப்போ எஸ் அண்ட் ஆர் வேல்யூ வந்து நம்ம 1 அண்ட் 0 கொடுத்ததுக்கப்புறமா Q வேல்யூ நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்குன்னா 1 கிடச்சிருக்கு அண்ட் Q பாரோட வேல்யூ வந்து நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? அகெயின் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ எஸ்ஸோட வேல்யூவை வந்து நம்ம 0னே கொடுத்துக்கலாம் அண்ட் ஆரோட வேல்யூ 0வே இருக்கட்டும். இப்போ எஸ் வேல்யூ நீங்கள் 0 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொரு இன்புட்டாக உங்களுக்கு இப்போ இங்கே என்ன இருக்குது 1 இருக்குது. ஸோ இப்போ நமக்கு 1 கிடச்சிருச்சு. ஸோ 0 அண்ட் 1ஓட வேல்யூ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் 0 கிடச்சிரும். ஸோ Q பார் நமக்கு 0 கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ இங்கே இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி நமக்கு 0வே தான் இருக்குது. ஸோ 0 அண்ட் இன்னொரு இன்புட் நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா 0 தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே 0 இருந்துச்சுன்னா அவுட்புட் 1. ஸோ நமக்கு அவுட்புட் 1 கிடச்சிருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த காம்பினேஷனில் Qவோட வேல்யூ இப்போ நமக்கு 1ன்னு கிடச்சிருக்கு அண்ட் Q பாரோட வேல்யூ வந்து நமக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அண்ட் ஆரோட வேல்யூ நீங்கள் 0 வைக்கும்போது உங்களுக்கு ப்ரீவியஸாக என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் வந்து மெயின்டைனாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே 1 0ன்னு கிடச்சிருக்கு அண்ட் எஸ் அண்ட் ஆர் வேல்யூ வந்து நம்ம 0 வைக்கும்போது நமக்கு அதே ப்ரீவியஸ் வேல்யூ தான் இங்கே ரீட்டைன் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போ இங்கே என்ன அர்த்தம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ் அண்ட் ஆர் வேல்யூ எப்போ வந்து 0 அண்ட் 0 இருக்குதோ அப்போ எல்லாம் வந்து இது வந்து மெமரியாக ஆக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ உங்களோட ப்ரீவியஸ் வேல்யூ என்ன இருக்கோ அது அப்படியே சேவ் ஆகிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி லாஸ்ட்டு காம்பினேஷன் பார்க்கலாம். இப்போ எஸ்ஸோட வேல்யூ 1 அண்ட் ஆரோட வேல்யூ நம்ம 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ எஸ்ஸோட வேல்யூ 1 அண்ட் ஆரும் நம்ம 1ன்னு வச்சுருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இன்புட் 1 இருந்துச்சுன்னா கூட உங்களோட அவுட்புட் என்ன சொல்லியிருந்தேன் 0ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிரும். அதே மாதிரி நமக்கு Q பாரும் 0ன்னு தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்புட் 1ன்னு தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ Qவோட வேல்யூவும் நமக்கு 0ன்னு கிடச்சிரும் அண்ட் அதே மாதிரி Q பாரோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் 0ன்னு தான் கிடைக்கும்.
சரிங்களா? ஆனால் இது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிளே கிடையாது. ஏன் அப்படின்னா இது ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குது. அதாவது இது க்யூனா இது க்யூ பார் அப்படிங்கும்போது இங்கே ஜீரோவாக இருந்துச்சுன்னா இங்கே 1 இருக்கணும், இங்கே 1ஆக இருந்தால் இங்கே ஜீரோவாக இருக்கணும். இப்படி ரெண்டுமே ஜீரோவாக கிடைக்கிறதுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். சரிங்களா? அடுத்து இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஸோட வேல்யூ நீங்கள் 0 அண்ட் ஆரோட வேல்யூ நீங்கள் 0ன்னு போட்டிங்க அப்படின்னா அகெயின் க்யூ அண்ட் க்யூ பாரோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே உங்களுக்கு இருக்கும். இங்கே கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூவே கிடைக்காது. சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ நம்ம இங்கே பார்த்த இந்த கேசஸை வச்சு நம்ம ட்ரூத் டேபிளை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டுத்துக்குமே 0 கொடுத்துருக்கோம். ஸோ எப்போல்லாம் நீங்கள் 0 கொடுத்தீங்களோ அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா அதே வேல்யூ, அதாவது ப்ரீவியஸ் வேல்யூ தான் வந்து உங்களுக்கு இங்கே மெயின்டைன் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் ஆஸ் பிஃபோர் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஆஸ் பிஃபோர் அப்படிங்கிறது என்ன, உங்களோட மெமரி வேல்யூ. சரிங்களா? ஸோ எப்போல்லாம் நீங்கள் 0 கொடுக்குறீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு மெமரியாக இது வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம 0 1ன்னு கொடுக்கணும். ஸோ 0 1 கொடுத்தா நம்மளுடைய அவுட்புட் 0 அண்ட் க்யூ பாரோட வேல்யூ 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 0 அண்ட் 1ன்னு நம்ம இங்கே போட்டிருக்கோம். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு 1 0 நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்குரிய அவுட்புட் வந்து நமக்கு இப்போ 1 and 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இங்கே 1 and 0ன்னு போட்டிருக்கோம். சரிங்களா? அண்ட் லாஸ்ட்டாக 1 1 காம்பினேஷன். இந்த காம்பினேஷனில் நமக்கு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எஸ் அப்படிங்கிறத நான் செட்டுன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி ஆர் அப்படின்னா அது வந்து நம்மளோட ரீசெட் வேல்யூ. சரிங்களா? ஸோ இந்த நேம்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவுட்புட்டை டிஃபைன் பண்ணலாம். செட் அப்படிங்கும் போது நீங்கள் உங்களோட வேல்யூவை நீங்கள் செட் பண்ணுறதா அர்த்தம். அதாவது இங்கே உங்களுக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கோ அதே தான் வந்து உங்களோட அவுட்புட்டில் இருக்கும். இப்போ நீங்கள் ரீசெட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட எல்லா வேல்யூமே வந்து 0 ஆகிடும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ எஸ்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் இங்கே 1ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அவுட்புட் வேல்யூ 1ஆக தான் இருக்கும். அண்ட் அதனுடைய காம்ப்ளிமெண்ட் நமக்கு இங்கே 0 ஆகிருக்கும். சரிங்களா? சப்போஸ் ரீசெட்டுக்கு நீங்கள் 1ன்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எல்லாமே 0க்கு இனிஷியேட் ஆயிரும். ஸோ அதனால் உங்களோட அவுட்புட் 0 அண்ட் அதனுடைய காம்ப்ளிமெண்ட்டாக நமக்கு இங்கே 1 கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து எஸ்ஆர் நார் லேட்சோட பேசிக்ஸ். ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சால் தான் இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு மேலே பார்க்க போகிற இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் டாபிக் எல்லாமே வந்து இன்னுமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால தான் நான் இதை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நீங்கள் எஸ்ஆர் லேட்ச் வந்து நீங்கள் நார் கேட்டை வச்சும் பண்ணலாம், நேன் கேட்டை வச்சும் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்து நம்ம நார் கேட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம நேன் கேட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன டிஃபர் ஆகுதுன்னு மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர் லேட்ச் தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ நேன் கேட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நேன் கேட்டை யூஸ் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு என்ன சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பொசிஷன் ஆஃப் எஸ் அண்ட் ஆர் வந்து ஸ்வாப் ஆகிருக்கும். அண்ட் ட்ரூத் டேபிளில் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பாருங்கள். அங்கே வந்து நமக்கு எஸ் அண்ட் ஆர் வேல்யூ 0 இருக்கும்போது இந்த ஸ்டேட்டை நம்ம மெமரியாக யூஸ் பண்ணியிருந்திருப்போம். பட் நேன் கேட் யூஸ் பண்ணும்போது உங்களோட 0 காம்பினேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? உங்களுக்கு அந்த கான்ட்ரடிக்ஷன் இங்கே கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 0 and 1 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களோட க்யூ அண்ட் க்யூ பாரோட வேல்யூ வந்து 1 0 மாறிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு 1 0ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட க்யூ அண்ட் க்யூ பார் வந்து 0 and 1 கிடைக்கும். சரிங்களா? ஸோ அங்கே பார்த்தா அதே ஆப்ரேஷன் தான் இங்கேயும் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் லாஸ்ட்டாக 1 1 காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து மெமரியாக இது வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து லேட்ச் அண்ட் சீக்வென்ஷியல் சர்க்யூட்டோட இன்ட்ரொடக்ஷன். இந்த பேசிக்ஸ் எல்லாமே வச்சு நம்ம அடுத்து ஃப்ளிப் ஃப்ளாப் டிசைன் எல்லாமே பார்க்கலாம். சரி. ஸோ எந்த ஒரு சீக்வென்ஷியல் சர்க்யூட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாலுமே அதில் இந்த கிளாக் அப்படிங்கிற ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு கிளாக்கோட பேசிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கலாக கிளாக்கோட ரோல் என்ன இந்த சீக்வென்ஷியல் சர்க்யூட்டில் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜென்ரல் கிளாக்கை நம்ம எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கிளாக் அப்படின்னாலே நமக்கு டைமுக்கு டைம் நம்ம என்ன ஒர்க் செய்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான் வந்து இங்கேயும் உங்களுக்கு இருக்கும். பட் இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த டைமுக்கு இன்புட் வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது தான் வந்து இந்த கிளாக்கோட ஒர்க்காக இருக்கும். சரிங்களா? ஸோ கிளாக் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக ஒரு பல்ஸ் இல்லைனா ஒரு சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிளாக்கோட பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ கிளாக் அப்படின்னாலே ஜென்ரலாக அது வந்து ஒரு ஸ்கொயர் சிக்னல் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஜென்ரலாக இந்த கிளாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து 0 இது 1 அகெயின் இது 0 இது 1 அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ 0 அப்படின்னா நம்மளுடைய லெவல் வந்து கீழே இருக்கும் அண்ட் 1 அப்படிங்கும் போது லெவல் வந்து மேலே இருக்கும்.
சரிங்களா? ஸோ இத தான் வந்து லோ லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இத வந்து ஹை லெவல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ லெவல பொறுத்து லோ அண்ட் ஹைன்னு நமக்கு இங்க 2 கிளாசிஃபிகேஷன் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இப்ப இந்த ட்ரான்சிஷன் அதாவது எப்ப உங்களுக்கு லோலேருந்து ஹை ஆகுதோ, இத வந்து ரைசிங் ட்ரான்சிஷன் அதாவது இந்த எட்ஜ்ல தான் வந்து உங்களுக்கு 0லேருந்து 1ஆ இது ரைஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இத வந்து ரைசிங் எட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லன்னா லீடிங் எட்ஜ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு எப்ப ஹைலேருந்து லோக்கு ஃபால் ஆகுதோ, இந்த எட்ஜ தான் வந்து ஃபாலிங் எட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 4 விஷயம் இங்க கிடைச்சிருக்கு. ஒண்ணு வந்து லோ லெவல், செகண்ட் வந்து ஹை லெவல், அதே மாதிரி தேர்டு ரைசிங் எட்ஜ், ஃபோர்த் வந்து ஃபாலிங் எட்ஜ். சரிங்களா? ஸோ இதில எந்த லெவல், என்ன எட்ஜ்ன்னு தெரிஞ்சா தான் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் எல்லாமே வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ இதில் நெக்ஸ்ட் முக்கியமான இன்னொரு பேராமீட்டர் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் வந்து டைம் பீரியட். சரிங்களா? டைம் பீரியட் அப்படிங்கும்போது ஒரு கம்ப்ளீட் சைக்கிளை நம்ம இங்கே எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு சைக்கிள்குள்ளார ஒரு ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையாக இருக்குது, இன்னொரு ஹாஃப் வந்து உங்களுக்கு லோவில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதனுடைய முக்கியமான இன்னொரு ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து டியூட்டி சைக்கிள். சரிங்களா? ஸோ கிளாக்குன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் 50% டியூட்டி சைக்கிள் இருக்கும் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட்டு நமக்கு டியூட்டி சைக்கிள்னால் என்னன்னு தெரியணும். ஸோ டியூட்டி சைக்கிள்னால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் டைம் அதாவது கம்ப்ளீட்டாக உங்களோட டைம் ஸ்கேலை எடுத்துகிட்டு அந்த டைம் ஸ்கேலுக்குள்ளார உங்களோட சிக்னல் எவ்வளோ நேரம் வந்து ஹையில் போயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதாவது எவ்வளோ டைம் இது வந்து ரைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு சைக்கிள் நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு ஹாஃப் வந்து ரைசிங்கில் இருக்கும், இன்னொரு ஹாஃப் வந்து ஃபாலிங்கில் இருக்கும். அதாவது ஒரு ஹாஃப் வந்து உங்களுக்கு ஹை வேல்யூவில் இருக்கும், இன்னொரு ஹாஃப் லோ வேல்யூவில் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களோட கம்ப்ளீட் சைக்கிள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ டைம் உங்களோட சிக்னல் வந்து ரைஸ் ஆகிருக்கோ அதை வந்து நீங்கள் டோட்டல் டைமால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டியூட்டி சைக்கிள் கிடச்சிரும். சரிங்களா? இப்போ நம்மளோட எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டி அப்படிங்கிறது தான் டைம் பீரியடாக எடுத்திருக்கோம். ஸோ டோட்டல் டைம் வந்து டி. அதில் எவ்வளோ டைமுக்கு அது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஹாஃப் சைக்கிள்லையுமே அது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் T/2 வந்து நம்ம சிக்னல் ரைஸ் டைமாக எடுத்திருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1/2. டியூட்டி சைக்கிளை நம்ம பர்சன்டேஜ் வைஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இன்டூ 100% போட்டிங்க அப்படின்னா நமக்கு 50% கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இதை தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இட் ஹேஸ் 50% டியூட்டி சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கிளாக்கோட கண்டினியூவேஷனாக ட்ரிகரிங் மெத்தட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ அந்த மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரிகரிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதனுடைய டைப்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிளாக் டயக்ராமில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு நம்ம இன்புட்டை ஃபீட் பண்ணியிருக்கோம் அண்ட் இதுக்குரிய அவுட்புட் இங்கே கிடச்சிருச்சு. ஸோ இதில் எந்த விதமான ஃபீட்பேக்கும் இல்லாமல் கொடுக்குற இன்புட்டுக்கு உங்களுக்கு கரஸ்பாண்டிங் அவுட்புட் கிடச்சிருச்சு அப்படின்னா இது வந்து காம்பினேஷனல் சர்க்யூட்டாக இங்கே இருக்கும். சப்போஸ் இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒரு மெமரி இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த மெமரியை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபீட்பேக்காக திருப்பி நம்ம காம்பினேஷன் சர்க்யூட்கே இன்னொரு இன்புட்டாக இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு சீக்வென்ஷியல் சர்க்யூட்டாக உங்களுக்கு மாறிடும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே நம்ம மெமரியாக யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப்பையும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா லேட்சையும் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ணுற இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் ஆர் லேட்சை வந்து நம்ம எப்போ ஆப்ரேட் பண்ணணும், எப்போ இதை வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா நம்மளோட கிளாக்கை பொறுத்து தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் இது வந்து ஒரு கண்ட்ரோல்டு இன்புட்டாக இங்கே வந்து ஆக்ட் ஆகும். ஸோ நீங்கள் இங்கே கொடுக்குற இந்த கண்ட்ரோல்டு இன்புட்டை பொறுத்து தான் உங்களோட ஃப்ளிப் ஃப்ளாப் இல்லைனா லேட்ச் வந்து ஆப்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ட்ரிகரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லெவல் ட்ரிகரிங், இன்னொன்று வந்து எட்ஜ் ட்ரிகரிங். ஸோ இந்த லெவல்னால் என்ன, எட்ஜ்னா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம அதை கிளாக் பற்றி பார்க்கும்போதே நம்ம பார்த்தோம். ஸோ லெவலை நம்ம இன்னொரு சப்டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 லெவல் கிடைக்கும். ஒன்று வந்து லோ லெவல், இன்னொன்று வந்து ஹை லெவல். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி எட்ஜ்லேயும் நமக்கு 2 சப்டிவிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் எட்ஜ் இல்லைனா ரைசிங் எட்ஜ்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து நெகட்டிவ் எட்ஜ் இல்லைனா ஃபாலிங் எட்ஜ். சரிங்களா? ஸோ லோ லெவல் அப்படிங்கும்போது நம்மளோட கிளாக் பல்சஸில் இந்த லோ லெவல்ஸ் அதாவது இங்கே இந்த ஹைலைட் பண்ணியிருக்க இந்த லெவல்ஸ்லாம் மட்டும்தான் நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து ஆப்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த லோ லெவலில் சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பபிள் மட்டும் போட்டு லைன் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து லோ லெவல் இண்டிகேஷன் அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஹை லெவல்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பல்ஸ் எப்போல்லாம் ஹையாக இருக்கும் அதாவது இந்த பொசிஷனில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சர்க்யூட் ஃபங்க்ஷன் ஆகும். அண்ட் இதனுடைய ரெப்ரசன்டேஷன் வந்து ஜஸ்ட் டைரெக்டாக ஒரே ஒரு லைன் மட்டும்தான்.
நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் எட்ஜ் இல்லைனா ரைசிங் எட்ஜ். ஸோ பாசிட்டிவ் அப்படின்னாலே நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ பாசிட்டிவ் எட்ஜ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லோலேருந்து ஹை, அதாவது இங்கே வந்து நமக்கு ஒரு 0 வேல்யூ இருக்குது அண்ட் இங்கே வந்து 1 வேல்யூ இருக்குது. ஸோ 0லேருந்து 1க்கு இது மூவ் ஆகும்போது இந்த எட்ஜை தான் வந்து பாசிட்டிவ் எட்ஜுன்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட சர்க்யூட் ஃபங்க்ஷன் ஆகும். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி இப்போ நெகட்டிவ் ஆர் ஃபாலிங் எட்ஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போது ஹையிலிருந்து லோ லெவலுக்கு அது ஃபால் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த எட்ஜஸ்லலாம் மட்டும்தான் வந்து உங்களோட சர்க்யூட் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ பாசிட்டிவ் எட்ஜை வந்து நம்ம சீக்வென்ஷியல் சர்க்யூட்டில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரே ஒரு ட்ரையாங்கிள் இண்டிகேஷன் இருக்கும் அண்ட் அந்த ட்ரையாங்கிள் கூட முன்னாடி பபிள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ கிளாக் ரெப்ரசென்ட் பண்ணும்போது இந்த 4 ரெப்ரசன்டேஷனை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 4 ரெப்ரசன்டேஷன்லேருந்தே வந்து நம்ம அது லெவல் ட்ரிகரிங்கா இல்லை எட்ஜ் ட்ரிகரிங்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் எப்போவுமே இந்த லேட்சுக்கும் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து நான் ஒரு செப்பரேட் வீடியோவாகவே பண்ணியிருக்கேன். சரிங்களா? நம்ம லேட்ச் கான்செப்ட் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா உங்களோட இன்புட் வேல்யூஸ் சேஞ்ச் ஆக ஆக உங்களோட அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இதில் இந்த எஸ் அண்ட் ஆர் வேல்யூ நீங்கள் எவ்வளோ டைம் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்மளோட அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் இதனுடைய பெரிய டிஸ்அட்வான்டேஜே. ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் இன்புட் அப்படிங்கிற கான்செப்டை இதுக்குள்ளே நம்ம கொண்டு வரலாம். ஸோ இந்த கண்ட்ரோல் இன்புட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்திருக்க லேட்சாக இருந்தாலும் சரி ஃப்ளிப் ஃப்ளாப்பாக இருந்தாலும் சரி அதனுடைய ஒர்க்கிங் வந்து இந்த கண்ட்ரோல் இன்புட்டோட டைமை பொறுத்து தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதனுடைய டிசைன் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த போர்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட எஸ்ஆர் லேட்சே தான். ஸோ அந்த எஸ்ஆர் லேட்ச்லேருந்து நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃப்ளிப் ஃப்ளாப் டிசைன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதை எஸ்ஆர் லேட்சாக நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எஸ்ஸை வந்து இங்கே ஃபீட் பண்ணியிருப்போம் அண்ட் ஆரை வந்து இங்கே ஃபீட் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த எஸ்ஸை நம்ம டேரெக்டாக இங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு NAND கேட் எடுத்திருக்கோம், அதனுடைய அவுட்புட்டை நம்ம இங்கே இன்புட்டாக ஃபீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி ஆரை டேரெக்டாக கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம இங்கே இன்னொரு NAND கேட்டை எடுத்திருக்கோம். சரிங்களா? அப்போ இந்த NAND கேட்டோட இன்புட்டாக என்ன இருக்க போகுது அப்படின்னா நம்மளோட எஸ் அண்ட் ஆர் இன்புட் நம்ம ஆஸ் யூஷுவல் இங்கே கொடுத்துருக்கோம். அது போக மிச்சம் இருக்கிற அந்த ஒரு இன்புட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அதை காமனாக கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கே தான் வந்து நம்மளோட கண்ட்ரோல் இன்புட்டை கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப்போட டிசைன். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எஸ்ஆர் லேட்ச் வந்து இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்குள்ளே இருக்குன்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஸோ உங்களோட கண்ட்ரோல் இன்புட்டை பேஸ் பண்ணி தான் இந்த என்டையர் சர்க்யூட் வந்து லேட்சாக ஆப்ரேட் ஆகுதா இல்லைனா ஃப்ளிப் ஃப்ளாப்பாக ஆப்ரேட் ஆகுதா அப்படிங்கிறது வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ கண்ட்ரோல் இன்புட்டை நம்ம எனேபிளாக கொடுக்க போகிறோம் அப்படின்னா எனேபிளோட வேல்யூ நம்ம 0 இல்லை 1 நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 1ன்னு செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இந்த சர்க்யூட் என்னவா ஆப்ரேட் ஆக போகுதுன்னா லேட்சாக ஆப்ரேட் ஆகும். சரிங்களா? சப்போஸ் நம்ம கொடுக்குற கண்ட்ரோல் இன்புட் வந்து நம்ம கிளாக்காக கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஃப்ளிப் ஃப்ளாப்பாக ஆப்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம இங்கே ரேண்டமாக ஒரு கிளாக் சிக்னல் எடுத்திருக்கோம். இப்போ இந்த கிளாக் சிக்னலோட பேசிக்ஸ்லேயே நம்ம வந்து பார்த்தோம் எது வந்து எட்ஜ் அண்ட் எது வந்து லெவல் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய லோ லெவல் அண்ட் இது எல்லாமே வந்து ஹை லெவல். சரிங்களா? ஸோ லெவலில் வந்து நமக்கு லோ லெவல் ஹை லெவல்னு 2 இருக்கும். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு எட்ஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 0லேருந்து 1க்கு மூவ் ஆகிற இந்த எட்ஜை வந்து நம்ம ரைசிங் எட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் 1லேருந்து 0க்கு ஃபால் ஆகிற இந்த எட்ஜ் வந்து நம்ம ஃபாலிங் எட்ஜுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரைசிங் எட்ஜ் அண்ட் இது எல்லாமே நம்மளோட ஃபாலிங் எட்ஜ். சரிங்களா? ஸோ நம்ம எடுத்திருக்க இந்த கண்ட்ரோல் இன்புட்டை வந்து நம்ம லெவல் ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து லேட்சாக பெர்ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ லெவல் ட்ரிகரிங் அப்படின்னா நமக்கு லோ லெவல் ட்ரிகரிங்காக இருக்கலாம் இல்லைனா ஹை லெவலாக இருக்கலாம். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லேட்ச் ஆப்ரேஷன் தான் வந்து இந்த சர்க்யூட்டில் நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ சப்போஸ் எட்ஜ் ட்ரிகர் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதாவது நம்மளோட ரைசிங் எட்ஜாக இருக்கலாம் இல்லைனா ஃபாலிங் எட்ஜாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ எட்ஜ் ட்ரிகரிங் நடக்கும்போதெல்லாம் இந்த சர்க்யூட் என்னவா ஆகும் அப்படின்னா நம்மளோட ஃப்ளிப் ஃப்ளாப்பாக ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ லேட்ச் அண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு இருக்கிற பேசிக் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல்டு இன்புட் வந்து உங்களுக்கு ஃப்ளிப் ஃப்ளாப்பில் இருக்கும் பட் லேட்சில் இருக்காது. சரிங்களா? அது வந்து ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ். அண்ட் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களோட கண்ட்ரோல் இன்புட் வந்து எனேபிளாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து லேட்சாக பெர்ஃபார்ம் ஆகும். அண்ட் கண்ட்ரோல் இன்புட் வந்து கிளாக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃப்ளிப் ஃப்ளாப் ஆப்ரேஷன் அப்போ அங்கே நடக்கும்னு அர்த்தம்.
சரிங்களா? அண்ட் அது போக மெயின் டிஃப்ரென்ஸே வந்து இந்த ட்ரிகரிங்கை பேஸ் பண்ணி தான். எப்போல்லாம் வந்து உங்களுக்கு லெவல் ட்ரிகரிங் நடக்குதோ அப்போல்லாம் கண்டிப்பாக லேட்ச் ஆப்ரேஷன் தான் இங்கே நடக்கும். சப்போஸ் எட்ஜ் ட்ரிகரிங் நடந்துச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நம்மளோட ஃப்ளிப் ஃப்ளாப் ஆப்ரேஷன் தான் இதில் நடக்கும். சரிங்களா? ஸோ லேட்ச் அப்படின்னாலே எல் ஃபார் எல் அப்படிங்கிறத ஞாபகத்துக்கு இருக்கணும். அப்போ கண்டிப்பாக நமக்கு அங்கே லெவல் ட்ரிகரிங் நடக்கும். அடுத்த ஆப்ஷன் எட்ஜ் ட்ரிகரிங் வந்து நம்மளோட ஃப்ளிப் ஃப்ளாப்பில் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த ஷார்ட்கட்டை வச்சு நீங்கள் எந்த ட்ரிகரிங் வந்து எந்த ஆப்ரேஷனுக்கு அப்படிங்கிறத ஈஸியாக ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டைப் எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப். சரிங்களா? ஸோ இதை வந்து செட் ரீசெட் ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை டிசைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்ஆர் லேட்ச்லேருந்து தான் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ எஸ்ஆர் லேட்சை பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நேண்ட் கேட்டை வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், நார் கேட்டை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு. ஸோ இங்கே வந்து நம்ம நேண்ட் கேட் எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிறது வந்து நம்மளோட எஸ்ஆர் லேட்ச் தான். இதில் இருந்து தான் நம்ம எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து நம்மளோட கண்ட்ரோல்டு இன்புட்டை நம்ம கொண்டு வந்தால் தான் ஃப்ளிப் ஃப்ளாப்போட டிசைனே வரும். ஸோ இங்கே டைரெக்டாக நம்ம எஸ்ஸோட வேல்யூவை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னும் 2 நேண்ட் கேட்டை நம்ம எடுத்திருக்கோம். அந்த 2 நேண்ட் கேட்டுக்கு ஒரு இன்புட்டாக செட் வேல்யூ அண்ட் ரீசெட் வேல்யூவை நம்ம இங்கே ஃபீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அது போக 2 கேட்லேயுமே இருக்கிற இன்னொரு இன்புட்டை வந்து நம்ம காமனாக கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்மளோட கண்ட்ரோல்டு இன்புட்டான கிளாக்கை வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ நமக்கு தேவையான எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பை வந்து நம்ம இப்போ டிசைன் பண்ணியாச்சு. அண்ட் இதனுடைய கரஸ்பாண்டிங் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கியூ பார்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இங்கே எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர் லேட்ச் தான் எடுத்திருக்கோம் அண்ட் வித் நேண்ட் கேட் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எஸ்ஆர் லேட்சோட ட்ரூத் டேபிளை வச்சு தான் வந்து நம்ம எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்போட ட்ரூத் டேபிளை நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அதனுடைய டேபிளை நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளிப் ஃப்ளாப்போட இன்புட் தான் நமக்கு இங்கே எஸ் அண்ட் ஆராக இருக்குது. சப்போஸ் இந்த லேட்ச் ஸ்டேஜுக்குள்ளே என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா நான் இதை வந்து இங்கே எஸ் ஸ்டார் அண்ட் ஆர் ஸ்டார்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த எஸ்ஆர் லேட்சுக்கான ட்ரூத் டேபிளை மட்டும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே எஸ் ஸ்டார் ஆர் ஸ்டார் அண்ட் கியூ பார் அவுட்புட் அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதில் நம்ம 0 கண்டிஷனில் இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு இங்கே கான்ட்ரடிக்ஷன் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 0-1 காம்பினேஷனில் நமக்கு அவுட்புட் வந்து 1-0ன்னு கிடைக்கும். அண்ட் 1-0 காம்பினேஷனில் நமக்கு அவுட்புட் 0-1ன்னு கிடைக்கும். அண்ட் லாஸ்ட்டாக 1-1 காம்பினேஷனில் நம்ம இதை மெமரியாக யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்போட ட்ரூத் டேபிளை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எஸ் ஸ்டார் அண்ட் ஆர் ஸ்டாரோட ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதிடலாம். ஸோ இங்கே நேண்ட் கேட் இருக்கிறதுனால இந்த 2 இன்புட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிவிட்டு டோட்டல் காம்ப்ளிமெண்ட் எடுக்க போகிறோம். ஸோ எஸ் இன்டூ கிளாக் த ஹோல் பார்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இங்கே டிமார்கன்ஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எஸ் பார் ப்ளஸ் கிளாக் பார் அப்படின்ற மாதிரி இங்கே கிடைக்கும். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி ஆர் ஸ்டாரோட ஈக்குவேஷன் இங்கே என்னவா மாறும் அப்படின்னா ஆர் இன்டூ கிளாக் த ஹோல் பார்னு கிடைக்கும். அங்கே நீங்கள் நம்ம டிமார்கன்ஸில் அப்ளை பண்ணோன்னா ஆர் பார் ப்ளஸ் கிளாக் பார்னு இங்கே கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 இன்புட் இருக்குது. கிளாக் எஸ் அண்ட் ஆர்ன்ட்டு இருக்குது அண்ட் 2 அவுட்புட் வந்து நமக்கு கியூ அண்ட் கியூ பாராக இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு கேஸாக நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அதிலேருந்து நம்மளோட ஜென்ரலைஸ்ட் ட்ரூத் டேபிளை நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நமக்கு இங்கே 3 இன்புட் இருக்கிறதுனால கிளாக் எஸ் அண்ட் ஆர் நீங்கள் எடுத்திருக்கோம் அண்ட் 2 அவுட்புட் கியூ பார் இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம கிளாக் வேல்யூ 0 கொடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த 2 ஈக்குவேஷனில் நம்ம கிளாக் வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எஸ் பார் ப்ளஸ் கிளாக் பார் வந்து 0 பார் அதாவது 1ன்ட்டு ஆயிடுவீங்க. சரிங்களா? அண்ட் அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனில் ஆர் பார் ப்ளஸ் 0 பார்னு ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு இந்த 2 இடத்துலையுமே வந்து இங்கே 1 கிடச்சிருச்சு. சரிங்களா? ஸோ 2 இன்புட்டில் ஏதாவது ஒரு இன்புட் 1ஆக இருந்துச்சுன்னா கூட நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் 1ன்னு தான் கிடைக்கும். ஸோ இதனுடைய வேல்யூ இப்போ நமக்கு இங்கே 1 ஆகிடும். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனோட வேல்யூ நமக்கு இங்கே 1 கிடச்சிரும். சரிங்களா? ஸோ அதாவது எஸ் ஸ்டார் அண்ட் ஆர் ஸ்டாரோட வேல்யூ நமக்கு இப்போ 1-1ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இந்த டேபிளில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1-1க்கு ஈக்குவலண்ட்டான அவுட்புட் என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ நமக்கு இங்கே மெமரி வேல்யூ தான் கிடச்சிருக்கு. அதை நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ கிளாக் 0 இருந்துச்சுனாலே நம்ம எஸ் அண்ட் ஆர் வேல்யூவை பார்க்க தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா டேரெக்டாக நமக்கு 1-1ன்னு கிடச்சிரும். ஸோ அது வந்து மெமரிக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே ஃபஸ்ட் கண்டிஷனுக்கு ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கிளாக் வேல்யூ நம்ம 1ன்னு கொடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி எஸ் அண்ட் ஆர் வேல்யூ இப்போ நம்ம 0-0ன்னு கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ எஸ் வேல்யூ 0, அப்போ எஸ் பாரோட வேல்யூ நமக்கு இங்கே 1 ஆகிடும்.
ப்ளஸ் கிளாக் பார் அப்படின்னு இருக்கும்போது கிளாக் இங்கே 1 இருக்கு. ஸோ கிளாக் பார் அப்படின்னா நமக்கு 0ன்னு ஆயிரும். சரிங்களா? அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா ஆர் பாரோட வேல்யூ நமக்கு 0 பார் அப்படின்னா நமக்கு அகெயின் 1 கிடைச்சிரும். 1 ப்ளஸ் கிளாக் பாரோட வேல்யூ நமக்கு 0. ஸோ அகெயின் நமக்கு 1 காம்பினேஷன் கிடச்சிருக்கு. ஸோ 1 ஈக்குவலண்ட் வேல்யூ என்ன? மெமரி. ஸோ மெமரி அப்படின்னு நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ கிளாக் 1 வேல்யூ தான் இருக்குது. அகெயின் எஸ்ஆர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 0 அண்ட் 1 இருக்குது. சரிங்களா? ஸோ எஸ்ஸோட வேல்யூ 0ன்னு போட்டிங்க அப்படின்னா நமக்கு இங்கே 1 கிடச்சிரும். ப்ளஸ் கிளாக் பார் வந்து 0ன்ட்டு ஆயிரும். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம ஆர் வேல்யூ 1. ஸோ ஆர் வந்து நீங்கள் காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்கன்னா 0ன்னு கிடச்சிரும். 0 ப்ளஸ் கிளாக் பாரோட வேல்யூ நமக்கு அகெயின் 0. ஸோ இப்போ 10 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ 10ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவுட்புட் 01 இருக்குது. ஸோ நம்ம இங்கே 01 ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கேஸில் அகெயின் கிளாக் வேல்யூ 1 தான் மெயின்டைன் ஆகிருக்கு. பட் இப்போ எஸ் வேல்யூ உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ எஸ் பார் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 0 ஆயிரும். ப்ளஸ் கிளாக் பாரோட வேல்யூ அகெயின் 0. இப்போ ஆர் வேல்யூ நமக்கு இங்கே என்ன இருக்குது? 0 இருக்குது. ஸோ 0 காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா 1 கிடைக்கும். ப்ளஸ் கிளாக் பாரோட வேல்யூ அகெயின் நமக்கு 0. இப்போ 0-1 காம்பினேஷனுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். நமக்கு அவுட்புட் 10ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 10 நம்ம இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அண்ட் லாஸ்ட் காம்பினேஷனாக வந்து 3 வேல்யூமே 1 இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா எஸ் பாரோட வேல்யூ 0 இருக்கும். ப்ளஸ் கிளாக் பாரும் 0. அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா ஆர் பாரோட வேல்யூ 0 ப்ளஸ் கிளாக் பார் அகெயின் 0. ஸோ 0-0 காம்பினேஷன் வந்து நாட் யூஸ்டு கண்டிஷன். ஸோ நம்ம இங்கே வந்து நாட் யூஸ்டுன்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நமக்கு இங்கே ரஃபாக கிடச்சிருக்க இந்த டேபிளை வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி ஒரு ட்ரூத் டேபிளாக ஃபில் பண்ணலாம். ஸோ அதே 3 இன்புட்ஸ் கிளாக், எஸ் அண்ட் ஆர் எடுத்திருக்கோம். பட் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா QN+1 அப்படின்னு சொல்லி இங்கே எனக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த QN+1 அப்படின்னா +1 அப்படின்னாலே நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்டுன்னு அர்த்தம். சரிங்களா? அண்ட் QN அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட்டுன்ட்டு அர்த்தம். சரிங்களா? ஸோ கிளாக் 0 அண்ட் எஸ் அண்ட் ஆர் வந்து டோன்ட் கேராக இருக்கும்போது நமக்கு இங்கே என்னென்னு கிடச்சிருக்கு? மெமரின்னு கிடச்சிருக்கு. மெமரி அப்படின்னா ஆஸ் பிஃபோர் கண்டிஷன், அதாவது இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருந்துச்சோ அதே தான் ரீட்டைன் ஆகும்னு அர்த்தம். ஸோ முன்னாடி என்ன வேல்யூ அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரீவியஸ் ஸ்டேட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே QNன்னு நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 100 கண்டிஷனுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அகெயின் மெமரி வேல்யூ தான் இருக்குது. மெமரினா நமக்கு ப்ரீவியஸ் வேல்யூ. ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேட்டில் என்ன இருக்குது அப்படின்னா QN தான். ஸோ QNன்னு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 101 கண்டிஷனுக்கு நமக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருக்கு? Q வேல்யூ 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதை நம்ம இங்கே 0ன்னு கொடுத்துருக்கோம். அண்ட் அதே மாதிரி 110 கண்டிஷனுக்கு நமக்கு அவுட்புட் 1 கிடச்சிருக்கீங்க. அதை தான் இங்கே திருப்பியும் நம்ம இங்கே 1 ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அண்ட் லாஸ்ட்டாக 3மே 1 இருக்க கண்டிஷன் வந்து நம்ம நாட் யூஸ்டு கண்டிஷனாக இருக்கும். அதை வந்து நம்ம இன்வேலிடாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ ஜென்ரலாக எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்போட லாஜிக் டயக்ராம்னு இந்த டயக்ராம் கொடுத்துட்டு டைரெக்டாக இதனுடைய ட்ரூத் டேபிள்னு சொல்லி இதை கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ட்ரூத் டேபிள் எப்படி வந்திருக்கு அப்படின்ற இந்த ஸ்டெப்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான், இன்கேஸ் நீங்கள் இதை மறந்துட்டீங்கன்னா கூட நீங்கள் இதை வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் ட்ரூத் டேபிள் முடித்த உடனே இதிலிருந்து நம்ம இன்னும் 2 டேபிளை டிஃபைன் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் டேபிள் அண்ட் இன்னொன்று வந்து எக்ஸைட்டேஷன் டேபிள். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம கேரக்டரிஸ்டிக் டேபிள் பார்க்கலாம். ஸோ கேரக்டரிஸ்டிக் டேபிள்னால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிளை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட்டோட ஈக்குவேஷனை டிஃபைன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் ஸ்டேட்டை மட்டும் நம்ம அவுட்புட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் இன்புட் பக்கம் எடுத்துப்போம். ஸோ இன்புட்டில் ஆல்ரெடி நமக்கு எஸ் அண்ட் ஆர் இருக்குது. அது போக நம்மளோட ப்ரீவியஸ் ஸ்டேட்டான இந்த Q1ஐயும் நம்ம இன்புட் சைடில் இன்க்ளூட் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த ட்ரூத் டேபிளை வச்சு தான் இந்த கேரக்டரிஸ்டிக் டேபிளை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு இங்கே 3 இன்புட் இருக்கிறதுனால 2^3 அதாவது 8 காம்பினேஷன்ஸை நம்ம இங்கே ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா எஸ் அண்ட் ஆர் வேல்யூ நமக்கு 0 இருக்குது. ஸோ எஸ் அண்ட் ஆர் வேல்யூ 0 இருந்துச்சுன்னா நமக்கு இங்கே நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள், QN கிடச்சிருக்கு. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா நம்ம QNல இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ QNல இங்கே 0 இருக்குது. ஸோ இங்கே அவுட்புட்டில் நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 01 எடுத்துக்கலாம். 01ல் நமக்கு அவுட்புட்டாக 0 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இங்கே 0ன்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 10க்கு நமக்கு அவுட்புட் 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அவுட்புட் 1ன்னு இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 11 கேஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்வாலிட் கண்டிஷன். ஸோ நம்ம இங்கே டோன்ட் கேர்னு போட்டிருக்கோம். சரிங்களா? அடுத்து மறுபடி இப்போ எஸ் அண்ட் ஆர் வேல்யூ 0 நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ 0 இருந்துச்சுன்னா நம்ம QN வேல்யூவை தான் ஃபில் பண்ண போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா Qnோட வேல்யூ நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம இங்கே 1ன்னு போட்டிருக்கோம். சரிங்களா? அண்ட் அகெயின் 01ஓட வேல்யூ வந்து நமக்கு 0 தான். ஸோ அதனால் நம்ம 0 இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். 10ஓட வேல்யூ 1 அண்ட் லாஸ்ட்டாக 11 காம்பினேஷனில் நமக்கு இன்வேலிட் அப்படிங்கிறதுனால இங்கே டோன்ட் கேர் போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்படி தான் ட்ரூத் டேபிளை வச்சு நம்ம கேரக்டரிஸ்டிக் டேபிளை நம்ம ஃபார்ம் பண்ணணும். இப்போ இந்த Qn+1ஓட ஈக்குவேஷனை தான் நம்ம எழுதணும். ஸோ இதை எழுதுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே 8 வேல்யூஸ் இருக்குது. ஸோ 8 வேல்யூஸ் இருந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணணும், 3 வேரியபிள் கேமேப் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த 3 வேரியபிள் கேமேப்பில் நம்மளோட இன்புட்டான Qnனை வந்து ஒரு பக்கம் எடுத்தாச்சு அண்ட் SRஐ வந்து நம்ம இன்னொரு பக்கம் எடுத்திருக்கோம். ஸோ இந்த வேல்யூஸை நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணோம் அப்படின்னா 0 0 1x அண்ட் 1 0 1xன்னு இருக்குது. ஸோ 1 0 1xன்னு நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் இப்படி இருக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம அந்த 1 அண்ட் டோன்ட் கேரை கம்பைன் பண்ணணும் மேக்ஸிமம்க்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த 4ஐ நம்ம ஒரு குரூப்பிங்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ மிச்சம் இருக்கிற இந்த 1ஐ வந்து இந்த 1 கூட நம்ம குரூப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே செகண்ட் குரூப்பிங் கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் குரூப்பிங்கோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பிட் வேரியேஷன் இருக்குது. இங்கே வந்து நமக்கு எஸ் வேல்யூ மட்டும் இருக்கும், ஆர் வேல்யூ கேன்சல் ஆகிடும். ஸோ எஸ்ன்னு நமக்கு இங்கே கிடச்சிரும். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி இந்த செகண்ட் குரூப்பிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சைடில் Qn வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ Qn அண்ட் இதையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு எஸ் கேன்சல் ஆகிடும். மிச்சம் வந்து ஆர் பார் மட்டும் நமக்கு இங்கே கிடச்சிருக்கும். ஸோ அதை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். சரிங்களா? ஸோ டோட்டலாக நம்மளோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா S + Qn ஆர் பார். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ட்ரூத் டேபிள்லேருந்து நம்ம கேரக்டரிஸ்டிக் டேபிளை ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிவிட்டு அதிலேருந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த கேரக்டரிஸ்டிக் டேபிளை வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸைட்டேஷன் டேபிளை ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அந்த டேபிள் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு எஸ்ஸோட ஈக்குவேஷன் வேணும், ஆரோட ஈக்குவேஷன் வேணும் அப்படிங்கும்போது அதுக்கான ஃபார்ம் பண்ணுற டேபிள் தான் வந்து இந்த எக்ஸைட்டேஷன் டேபிள். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸைட்டேஷன் டேபிளை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட கேரக்டரிஸ்டிக் டேபிளை வச்சு தான். சரிங்களா? ஸோ ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரூத் டேபிள் ஃபார்ம் பண்ணணும், அதிலிருந்து நம்மளோட கேரக்டரிஸ்டிக் டேபிள் ஃபார்ம் பண்ணணும் அண்ட் அதிலிருந்து எக்ஸைட்டேஷன் டேபிள் நம்ம ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? ஸோ கேரக்டரிஸ்டிக் டேபிளில் நம்ம இந்த நெக்ஸ்ட் ஸ்டேட்டை நம்ம அவுட்புட்டாக எடுத்திருக்கோம் அண்ட் அதனுடைய ஈக்குவேஷனை நம்ம இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ நமக்கு எக்ஸைட்டேஷன் டேபிளில் நமக்கு என்ன ஈக்குவேஷன் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ் அண்ட் ஆரை தான் வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட அவுட்புட்டில் வந்துடும். சரிங்களா? அண்ட் மிச்சம் நமக்கு என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா Qn அண்ட் Qn+1 இருக்குது. அது ரெண்டுத்தையும் நம்ம இப்போது இன்புட் எண்டுக்கு கொண்டு வந்துட போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளோட ப்ரீவியஸ் ஸ்டேட்டும் நெக்ஸ்ட் ஸ்டேட்டும் இன்புட் சைடில் இருக்குது அண்ட் எஸ் அண்ட் ஆர் வந்து அவுட்புட் சைடில் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்மளோட கேரக்டரிஸ்டிக் டேபிளில் பார்க்கலாம். Qn அண்ட் Qn+1 நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ம Qn அண்ட் Qn+1க்கு 0 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 டைம் 0 அண்ட் 0 வந்து நமக்கு இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா உங்களோட எஸ் வேல்யூ சேமாக தான் இருக்குது, பட் ஆர் வேல்யூ நமக்கு 0 அண்ட் 1ஆக சேஞ்ச் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ எக்ஸைட்டேஷன் டேபிள் நீங்கள் ஃபில் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா சேமாக இருக்க வேல்யூவை நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். ஸோ 0 நீங்கள் ஃபில் பண்ணியாச்சு. எந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கோ அந்த சேஞ்ச்டு வேல்யூக்கு நம்ம ஒரு டோன்ட் கேர் போட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம 0 1 காம்பினேஷனுக்கு எடுத்துக்கலாம். இப்போ Q வேல்யூ 0 அண்ட் Qn+1ஓட வேல்யூ நம்ம 1ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0 1 வேல்யூக்கு நமக்கு என்ன கிடைக்கிது, 1 அண்ட் 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 1 அண்ட் 0 நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 1 0க்கு எடுத்துக்கலாம். ஸோ 1 0 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ 1 0 நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. அதனுடைய வேல்யூ நமக்கு 0 அண்ட் 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 0 அண்ட் 1ன்னு இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அண்ட் லாஸ்ட் காம்பினேஷன் 1 1 காம்பினேஷன். அகெயின் 1 1ல் நமக்கு 2 செட் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 1 1ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு 1 1ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இப்போ ஆர் வேல்யூ சேமாக இருக்குது, ஆனால் எஸ் வேல்யூ டிஃபர் ஆகுது. ஸோ எஸ்ஸில் நம்ம ஒரு கிராஸ் மார்க் போட்டிருக்கோம் அண்ட் ஆர் வேல்யூ நம்ம 0ன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம எக்ஸைட்டேஷன் டேபிளை ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த எக்ஸைட்டேஷன் டேபிளை வச்சு நம்ம எஸ் அண்ட் ஆர் ஈக்குவேஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு 2 இன்புட் தான் இருக்குது. அப்போ நமக்கு அதனால் 2 வேரியபிள் கேமாக போதும். ஸோ ஃபர்ஸ்ட்டு எஸ் வேல்யூ நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா 0 1 0 எக்ஸ்ன்னு நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அண்ட் நம்மளோட குரூப்பிங்கை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்னு பாருங்கள். நமக்கு Qn+1 இங்கே கிடைக்கும். ஸோ அதுதான் நம்மளோட எஸ் ஈக்குவேஷன். சரிங்களா? அதே மாதிரி ஆரோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு அதனுடைய வேல்யூவை 2 வேரியபிள் கேமேப்பில் நம்ம ஃபில் பண்ணலாம்.
ஸோ இதனுடைய வேல்யூ வந்து நமக்கு இங்கே 0, அதாவது qn+1 பார் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஆர் ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ நம்ம கேரக்டரிஸ்டிக் டேபிளில் இருந்து qn+1ஓட ஈக்குவேஷனையும் எழுதியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி எக்ஸைட்டேஷன் டேபிளில் இருந்து எஸ் அண்ட் ஆரோட ஈக்குவேஷனையும் நம்ம இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபைனலாக நம்ம எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பை ஒரு மாடியூலாக டிசைன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் நமக்கு 2 இன்புட் இருக்கும். ஸோ எஸ் அண்ட் ஆர்ன்னு கொடுத்தாச்சு. அது போக நம்மளோட கண்ட்ரோல்டு இன்புட்டான கிளாக்கையும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள்னால் என்ன மீனிங்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது வந்து பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங். சரிங்களா? அண்ட் அதனுடைய 2 அவுட்புட்டாக நமக்கு qn அண்ட் qn பார் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்போட டிசைன் அண்ட் ரெப்ரசன்டேஷன். ஸோ டி அப்படின்னா டேட்டா ஃப்ளிப் ஃப்ளாப். சரிங்களா? ஸோ கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எடுத்திருக்க இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்பில் இன்புட் டேட்டாவாக நீங்கள் எதை ஃபீட் பண்ணுறீங்களோ அதே தான் வந்து அவுட்புட்லேயும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதனுடைய ட்ரூத் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் கிளாக் இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ளிப் ஃப்ளாப்பில் கண்ட்ரோல்டு இன்புட்டாக கிளாக் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் ஒரே ஒரு இன்புட் தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு இன்புட் வந்து நம்ம இங்கே டியாக எடுத்திருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட்டை வந்து இங்கே qn+1 நம்ம இங்கே எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு கிளாக்கோட வேல்யூ நம்ம 0வாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்புட் பார்க்கவே தேவையில்லை. நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா qn, அதாவது ப்ரீவியஸ் ஸ்டேட்லேயே வந்து மெயின்டைன் ஆகிருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போது கிளாக்கோட வேல்யூ நம்ம 1ன்னு செட் பண்ணோம் அப்படின்னா இப்போ தான் நம்மளோட ஃப்ளிப் ஃப்ளாப்பே வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் டியில் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அது அப்படியே வந்து அவுட்புட்டில் இருக்கும். ஸோ டி வேல்யூ நம்ம இங்கே 0ன்னு எடுத்திருக்கோம். அவுட்புட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே 0ன்னு தான் கிடச்சிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ அகெயின் கிளாக் வேல்யூ 1ன்னு இருக்கும்போது இப்போ டேட்டாவோட வேல்யூ 1ஆக இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட்லேயும் நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ ட்ரூத் டேபிள் முடிச்சதுக்கப்புறமா இதை வச்சு நம்ம கேரக்டரிஸ்டிக் டேபிளை ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ கேரக்டரிஸ்டிக் டேபிளில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் ஸ்டேட் அண்ட் டியை வந்து நம்ம இங்கே இன்புட்டாக எடுத்துப்போம். நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து நமக்கு இங்கே qn+1ன்னு கிடச்சிருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ட்ரூத் டேபிளை வச்சு தான் இந்த கேரக்டரிஸ்டிக் டேபிளை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா வேல்யூ நமக்கு 0வாக இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் என்ன கிடைக்கும், நமக்கு 0வே தான் கிடைக்கும். ஸோ அதை நம்ம இங்கே 0ன்னு ஃபில் பண்ணியிருக்கோம். அகெயின் 1 கிடைச்சது அப்படின்னா நமக்கு அவுட்புட்லேயும் 1 தான் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம இங்கே 1ன்னு ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு qn வேல்யூ நீங்கள் 1ன்னு செட் பண்ணும்போது கூட டேட்டா வேல்யூவில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதே தான் வந்து அவுட்புட்டில் உங்களுக்கு ஃபீட் ஆகும். ஸோ டி வேல்யூ இங்கே 0வாக இருக்கும்போது நமக்கு அவுட்புட் வந்து இங்கே 0ன்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டி வேல்யூ நம்ம இப்போ 1 கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட்டில் நமக்கு அகெயின் 1ன்னு தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் டேபிளை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்குரிய ஈக்குவேஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். நமக்கு இங்கே 2 இன்புட் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 2 வேரியபிள் கே மேப் எடுத்துக்கலாம். இந்த 2 வேரியபிள் கே மேப்பில் இந்த qn+1ஓட வேல்யூவை நம்ம இங்கே ஃபில் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 ஒன்ஸ் மட்டும்தான் குரூப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த குரூப்பிங்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு டிக்கு ஈக்குவலண்ட்டாக தான் இங்கே கிடைக்குது. ஏன்னா இந்த பக்கம் வந்து நமக்கு வேரி ஆகுது. ஸோ qn+1ஓட ஈக்குவேஷன் வந்து டிக்கு ஈக்குவலண்ட். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நம்ம கேரக்டரிஸ்டிக் டேபிளை முடிச்சதுக்கப்புறமா இதிலேருந்து என்ன பண்ணுவோம், எக்ஸைட்டேஷன் டேபிள் எழுதுவோம். ஸோ எக்ஸைட்டேஷன் டேபிளில் இப்போ அப்படியே ஆப்போசிட் ஆகும். அதாவது உங்களோட ப்ரீவியஸ் ஸ்டேட் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட்டை வந்து நம்ம இன்புட்டாக எடுத்துப்போம். அண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்போட இன்புட்டாக இருக்கிற இந்த டியை வந்து நம்ம இப்போ அவுட்புட்டாக கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டேபிள்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா qn அண்ட் qn+1, அதாவது இது ரெண்டும் 0வாக இருக்கும் போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு, டி வேல்யூ 0ன்னு கிடச்சிருக்கு. அண்ட் அகெயின் நெக்ஸ்ட்டு 0 1 அப்படிங்கும்போது டி வேல்யூ நமக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. அடுத்து 1 0 அப்படிங்கும்போது டி வேல்யூ இப்போ 0. ஸோ நம்ம இங்கே 0ன்னு ஃபில் பண்ணியிருக்கோம். அண்ட் லாஸ்ட்டாக 1 1 காம்பினேஷனில் அகெயின் டி வேல்யூ நமக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே 1ன்னு ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டிக்குரிய ஈக்குவேஷனை தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம். அதுதான் வந்து இந்த எக்ஸைட்டேஷன் டேபிளோட யூஸே. ஸோ இப்போ டியோட ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு அகெயின் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 2 வேரியபிள் கே மேப் எடுத்துகிட்டு இந்த வேல்யூவை நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபில் ஆகும். ஸோ 0 1 0 1ன்னு ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்புட் வந்து இப்போ qn அப்புறம் qn+1ன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ டிக்கு பதிலாக நமக்கு இங்கே qn+1ன்னு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம இந்த 2 ஒன்ஸை அகெயின் நம்ம குரூப் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், இங்கே இருக்கிற வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா qn+1. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு qn+1 தான் வந்து நம்மளோட இன்புட்டுக்கான ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஜென்ரலாக டி ஃப்ளிப் ஃப்ளாப்பை ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு இன்புட் தான். ஸோ நம்ம இங்கே டின்னு கொடுத்துருக்கோம். அண்ட் கிளாக் சிக்னல் கண்டிப்பாக நமக்கு வேணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ட்ரிகரிங் அப்படின்னா பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங். ஸோ அதனால தான் இங்கே ட்ரையாங்கிள் மார்க் இருக்குது. அண்ட் 2 அவுட்புட்டான qn அண்ட் qn பார் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு.
சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டி ஃப்ளிப் ஃப்ளாப். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் அண்ட் டி ஃப்ளிப் ஃப்ளாப்னு 2 டைப்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ இதுலேயே வந்து நம்ம ஒரு கன்வர்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கன்வர்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பை டி ஃப்ளிப் ஃப்ளாப்பாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் இங்கே ஃபஸ்ட்டு எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்போட ட்ரூத் டேபிள் எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ இதையும் உங்களோட டி ஃப்ளிப் ஃப்ளாப்பையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆரில் நமக்கு 2 இன்புட் இருக்கும். ஆனால் டி ஃப்ளிப் ஃப்ளாப்பில் நமக்கு ஒரே ஒரு இன்புட் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 2 இன்புட்டை நம்ம ஒரு இன்புட்டாக இப்போ இங்கே கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த கன்வர்ஷனை பண்ணிடலாம். ஸோ டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட ட்ரூத் டேபிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு 0 இன்புட்டில் இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட்லேயும் 0ன்னு கிடைக்கும். அண்ட் சப்போஸ் 1 கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதே 1 நமக்கு அவுட்புட்லேயும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதையும் இந்த ட்ரூத் டேபிளையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எஸ் வேல்யூ 0வாக இருக்கும் போது அவுட்புட் 0வாக இருக்குது. அகெயின் 1ஆக இருக்கும்போது நமக்கு இங்கே அவுட்புட்டும் 1ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஆனால் ஆர் வேல்யூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 இன்புட்டை நம்ம ஒரு இன்புட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆரை நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ காம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஆயிரும். ஸோ இந்த ரெப்ரசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் நமக்கு 2 இன்புட் இருக்கும். ஆனால் டியில் வந்து நமக்கு ஒரு இன்புட் இருக்கும். ஸோ இப்போ இதில் எப்படி நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் வேல்யூவை நம்ம அப்படியே தான் வச்சுருக்கோம். ஆரை தான் வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே வந்து ஒரு இன்வெர்ட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஸோ நம்ம ஒரு இன்புட்டை டைரெக்டாக எஸ்ஸுக்கு கொடுத்துட்றோம். அதே இன்புட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம ஆருக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? இப்போ நான் டி வேல்யூ நான் இங்கே 0 கொடுத்தேன்னா என்ன ஆகும், எஸ்ஸுக்கு இங்கே 0ன்னு போயிடும். அண்ட் ஆருக்கு இங்கே வரும்போது 1ன்ட்டு வரும். ஸோ டி ஃப்ளிப் ஃப்ளாப்பில் அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம இங்கே டேட்டாவில் என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதே தான் வந்து நமக்கு இங்கே அவுட்புட்டில் வரும். ஸோ இங்கே நம்ம டிக்கு 0 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே QNலேயும் 0ன்னு கிடைக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம எஸ்ஆர் டேபிளில் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். எஸ்ஆர் டேபிளில் 0 அண்ட் 1க்கு என்ன வேல்யூன்னு பாருங்கள். ஸோ 0 அண்ட் 1ஓட வேல்யூ என்ன, நமக்கு அவுட்புட் 0 தான். ஸோ அதுதான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ நான் டிக்கு இங்கே 1 கொடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு 0வாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த டியோட வேல்யூ தான் நமக்கு இங்கே 1ன்னு கிடைக்கணும். ஸோ இப்போ 10ஓட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து இப்போ நம்ம டி ஃப்ளிப் ஃப்ளாப்பாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்பில் இந்த ஜேகே அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜாக் கில்பை அப்படின்னு அந்த இன்வென்டரோட நேமை தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இந்த ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்பில் இருக்க முக்கியமான ஒரு விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜை இது ஓவர் கம் பண்ணும். அது என்னென்னா எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் நம்ம 2 வேல்யூமே அதாவது எஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற கண்டிஷனை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த கண்டிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்பில் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதனுடைய டிஸ்அட்வான்டேஜை இந்த ஜேகே வந்து ஓவர் கம் பண்ணும். ஸோ எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பை நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த கனெக்ஷனில் ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா க்யூ வேல்யூ வந்து நம்ம ஆருக்கு இன்னொரு இன்புட்டாக ஃபீட் பண்ண போகிறோம். அண்ட் அதே மாதிரி க்யூ பாரோட வேல்யூவை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ் ஃபீட் பண்ணியிருக்க அந்த கேட்டில் இன்னொரு இன்புட்டாக கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ க்யூ வேல்யூ இங்கே இருக்குது. இந்த க்யூ வேல்யூவை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர் இருக்கிற இடத்துல இன்னொரு இன்புட்டாக இங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் அதே மாதிரி க்யூ பாரோட வேல்யூவை வந்து இன்னொரு இன்புட்டாக இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த கனெக்ஷன் நம்ம ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து நம்மளோட ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப். அப்போ எஸ்ஸோட வேல்யூ வந்து இங்கே ஜேவாக மாறிடும் அண்ட் ஆரோட வேல்யூ வந்து இங்கே கேவாக மாறிடும். சரிங்களா? அண்ட் அது போக இந்த 2 கேட்டையும் நம்ம காமனாக கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம கண்ட்ரோல்டு இன்புட்டான கிளாக்கை இங்கே ஃபீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் கிளாக் வேல்யூ நம்ம 0ன்னு எடுத்திருக்கோம். ஸோ கிளாக் வேல்யூ நம்ம 2 இடத்துலையும் 0ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இங்கே 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 ஆகிடும். அப்போ இதனுடைய அவுட்புட்டாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 கிடைக்கும். ஏன்னா இது வந்து NAND கேட். ஸோ அதே மாதிரி இங்கேயும் நமக்கு அவுட்புட் 1 கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளுடைய எஸ்ஆர் லேட்சே தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய ட்ரூத் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 அப்படிங்கிற வேல்யூக்கு அது வந்து மெமரியாக ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது கிளாக் வேல்யூ 1ன்னு கொடுத்துடலாம். ஸோ கிளாக் வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த என்டையர் சர்க்யூட் என்னவாகும், ஃப்ளிப் ஃப்ளாப்பாக ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜே அண்ட் கேக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும். ஸோ ஜே வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கேவோட வேல்யூ நம்ம இங்கே 1ன்னு எடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ அதனுடைய அவுட்புட்டாக நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா க்யூ அண்ட் க்யூ பாரோட வேல்யூ வந்து 0 அண்ட் 1ன்னு கிடைக்கும்.
ஸோ எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் உங்களுக்கு 0 1 கொடுத்தீங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்குமோ அதே தான் இங்கேயும் கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கிளாக் 1 இருக்கும்போது இப்போ ஜே வேல்யூ 1 கே வேல்யூ நீங்கள் 0ன்னு வச்சிட்டிங்க அப்படின்னா எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் அகெயின் உங்களுக்கு என்ன வேல்யூ இந்த காம்பினேஷனுக்கு கிடைக்குமோ அதே தான் இங்கேயும் 1 0 நமக்கு இங்கே கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 கேஸஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்போட ட்ரூத் டேபிளோட அப்படியே தான் மேட்ச் ஆகிருக்கும். ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். டிஃப்ரென்ஸ் எங்கே வரும் அப்படின்னா இந்த 2 வேல்யூமே 1ஆக இருக்கும்போது தான். சரிங்களா? ஸோ அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ரெண்டுமே 1ஆக இருக்கும்போது அங்கே நம்ம அந்த கேஸையே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறது தான் வந்து ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ அந்த கண்டிஷனில் தான் நமக்கு இங்கே வேரியேஷனே க்ரியேட் ஆகும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த 4th கண்டிஷனை பார்க்கலாம். இப்போ நம்ம 4th கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ கிளாக் வேல்யூ அகெயின் 1ன்னு தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜே அண்ட் கே வேல்யூ வந்து நம்ம 1 1ன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ நம்மளோட இந்த ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்பில் இப்போ ஜே வேல்யூ 1 கே வேல்யூ 1 அண்ட் கிளாக்கும் நம்ம இங்கே 1ன்னு தான் எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே 3வது இன்புட்டாக எதை கனெக்ட் பண்ணியிருக்கோம், Q பார் இங்கே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த கேட் கூட நம்ம Q வேல்யூவை கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ நமக்கு இங்கே ஜே வேல்யூ தெரிஞ்சிருச்சு, கிளாக் வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ இதனுடைய வேல்யூவும் நமக்கு இங்கே தெரியணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா Q அண்ட் Q பாரோட வேல்யூவை 0 அண்ட் 1 நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இங்கே Q வேல்யூ நம்ம 0ன்னு போட்டாச்சு. அண்ட் அதே மாதிரி Q பாரோட வேல்யூ வந்து நம்ம இங்கே 1ன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ நம்மளோட Q வேல்யூ 0 வந்து நமக்கு இப்போ இங்கே கிடச்சிரும். அண்ட் அதே மாதிரி Q பாரோட வேல்யூ வந்து நமக்கு இங்கே கிடச்சிரும். சரிங்களா? இப்போ நம்மளோட சர்க்யூட் ஆப்ரேஷன் பார்க்கலாம். ஸோ 3 இன்புட்டில் ஃபர்ஸ்ட் இன்புட் 1, செகண்ட் இன்புட்டான ஜே வேல்யூவும் 1 அண்ட் கிளாக்கும் 1ன்னு எடுத்திருக்கோம். ஸோ 1 × 1 × 1 வந்து நமக்கு 1ன்னு கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இது இன்வெர்ட் ஆகி நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிரும். சரிங்களா? அகெயின் இந்த கேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 × 1 × 0ன்ட்டு இருக்குது. ஸோ 0 இன்வெர்ட் ஆகி நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த சர்க்யூட் வந்து நம்மளோட எஸ்ஆர் லேட்ச் தான். ஸோ எஸ்ஆர் லேட்ச்சில் 2 இன்புட்டில் ஏதாவது ஒரு இன்புட் இருந்துச்சுன்னா கூட நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், 1ன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்மளோட Q வேல்யூ 1 ஆயிரும் அண்ட் Q பாரோட வேல்யூ நமக்கு என்ன ஆயிரும்னா 0ன்ட்டு ஆயிடும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா இப்போ நம்ம Q அண்ட் Q பாரோட வேல்யூ வந்து 1 0வாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ Q வேல்யூ நமக்கு இப்போ இங்கே 1ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி Q பாரோட வேல்யூ நமக்கு 0ன்னு இருக்குது. ஸோ அதனால் நம்ம இங்கே 0ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு 0 × 1 × 1 வந்து நமக்கு 0ன்னு ஆயிரும். அது இங்கே இன்வெர்ட் ஆகி இப்போ நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிரும். சரிங்களா? அண்ட் இந்த கேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நம்மளோட இன்புட் 3 இன்புட்டுமே 1ஆக இருக்குது. ஸோ 1 இன்வெர்ட் பண்ணால் நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிரும். ஸோ எஸ்ஆர் லேட்சோட ட்ரூத் டேபிளை நம்ம இங்கே ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும் இன்னும் கம்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ எஸ்ஆர் Q அண்ட் Q பார் அப்படின்னு நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ 0 0 காம்பினேஷனில் நம்ம இதை யூஸ் பண்ணவே மாட்டோம், நாட் யூஸ்டு கண்டிஷனில் இருக்கும். அண்ட் 0 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு 1 0ன்னு அவுட்புட் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி 1 0ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவுட்புட் வந்து நமக்கு 0 அண்ட் 1ன்னு கிடைக்கும். லாஸ்ட்டாக 1 1 காம்பினேஷன் வந்து நம்ம மெமரியாக யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நமக்கு இங்கே 1 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 1 0ஓட காம்பினேஷனில் Q வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள், 0. ஸோ அப்போ நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிருச்சு அண்ட் Q பாரோட வேல்யூ வந்து நமக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ 0 1 கிடச்சிருக்கு. ஸோ மறுபடியும் இதை நீங்கள் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு என்ன ஆகும், Q பாரோட வேல்யூ 1ன்னு இருக்குது. ஸோ இங்கே 1ன்னு கிடச்சிரும். அண்ட் அதே மாதிரி இங்கே நமக்கு Qவோட வேல்யூ 0ன்னு கிடச்சிரும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் அகெயின் 1 × 1 × 1 போட்டிங்க அப்படின்னா 1 இன்வெர்ட் ஆகி இப்போ இங்கே 0ன்ட்டு ஆகிடும். அண்ட் அதே மாதிரி இங்கே நமக்கு 1ன்னு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ அதே கண்டிஷன் ரிப்பீட் ஆகிட்ருக்கும். ஸோ அதுக்கேற்ற கரஸ்பாண்டிங் அவுட்புட் வந்து இப்போ 1 அண்ட் 0ன்னு இங்கே நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட Q வேல்யூ 0 1 0 1ன்னு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் அதே மாதிரி Q பாரோட வேல்யூ 1 0 1 0ன்னு ரிப்பீட் ஆகிட்ருக்கும். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 அண்ட் 0 வந்து ரேசிங் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது 0க்கு அடுத்து 1 1க்கு அடுத்து 0ன்னு சொல்லி ஒரு பிட் வந்து ரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் மாற்றி மாற்றி. ஸோ அதை தான் வந்து இங்கே ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்பில் இந்த ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஸோ இந்த கண்டிஷனை மினிமைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய வேஸ் இருக்குது. ஸோ அந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் முடிச்சதுக்கப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்போட ட்ரூத் டேபிள், கேரக்டரிஸ்டிக் டேபிள் அண்ட் எக்ஸைட்டேஷன் டேபிள் எல்லாத்தையும் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அதனுடைய ட்ரூத் டேபிளை நம்ம பார்க்கலாம். சரிங்களா?
ஸோ இந்த ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்போட ட்ரூத் டேபிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 4 கண்டிஷன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்போட மேட்ச் ஆகும். ஸோ அங்கே கிடைச்சிருக்க வேல்யூ தான் உங்களுக்கு இங்கேயுமே கிடைச்சிருக்கும். அங்கே வந்து நம்ம 1 கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், பட் ஜேகேல நம்ம யூஸ் பண்ணுவோம். அது மட்டும்தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம ஜே அண்ட் கே வேல்யூ 1 அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு க்யூ வேல்யூ என்ன கிடைச்சதுன்னு பாருங்கள். க்யூ வேல்யூ வந்து 0 1 0 1 அப்படின்னு கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. அண்ட் க்யூ பாரோட வேல்யூ வந்து 1 0 1 0ன்னு கண்டினியூ ஆச்சு. சரிங்களா? இது வந்து நம்மளோட ப்ரெசன்ட் ஸ்டேட், இது வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டேட்டு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 0 அடுத்து 1, அதாவது இப்போ 0 காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா 1ன்னு கிடச்சிருக்கும், 1 காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா 0ன்னு கிடச்சிருக்கும். ஸோ உங்களோட ப்ரீவியஸ் ஸ்டேட்டை நீங்கள் காம்ப்ளிமெண்ட் எடுக்க உங்களுக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கு இங்கே கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் QN பார் அப்படின்னு நம்ம இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த ட்ரூத் டேபிளை வச்சு நம்ம கேரக்டரிஸ்டிக் டேபிளை ஃபார்ம் பண்ணலாம். கேரக்டரிஸ்டிக் டேபிள் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட்டோட ஈக்குவேஷனை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம ப்ரீவியஸ் ஸ்டேட் ஜே அண்ட் கேவை வந்து இன்புட்டாக இங்கே எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு 0 0 அப்படிங்கிற கண்டிஷனுக்கு நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? QN தான் கிடச்சிருக்கு. ஸோ QNோட வேல்யூ 0. ஸோ அதனால் அவுட்புட்டில் நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 0 1 அப்படிங்கும் போது நம்மளோட அவுட்புட் வந்து 0. ஸோ அதனால் இங்கே அவுட்புட்டில் நமக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. அகெயின் 1 0 அப்படிங்கும் போது நம்மளோட அவுட்புட் வந்து 1. ஸோ அதையும் நம்ம இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். அண்ட் லாஸ்ட்டாக 1 கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ QN பார். ஸோ QNோட வேல்யூ 0. ஸோ 0வை காம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிரும். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி அகெயின் 0 0க்கு வந்து நம்மளோட QNோட வேல்யூ தான் கிடச்சிருக்கும். ஸோ QNோட வேல்யூ 1. ஸோ அதனால் நம்ம இங்கே 1ன்னு ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 0 1 அப்படிங்கும் போது நமக்கு 0 கிடச்சிருக்கும். அண்ட் 1 0 அப்படிங்கும் போது 1. ஸோ அதனால் அடுத்த ஸ்டேட்டில் நம்ம 1 ஃபில் பண்ணியிருக்கோம். அண்ட் லாஸ்ட்டாக 1 காம்பினேஷனில் நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு? QN பார். ஸோ QN 1. ஸோ இதை நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 0ன்னு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த QN + 1 வேல்யூவை வந்து நம்ம 3 வேரியபிள் கே மேப்பில் ப்ளாட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளாட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு இங்கே 2 குரூப்பிங் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 2 1ஸை நம்ம ஒரு குரூப்பிங்காக எடுத்துக்கலாம். அண்ட் மிச்சம் இருக்கிற இந்த 2 1 வந்து நம்ம செகண்ட் குரூப்பிங்காக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் குரூப்பிங்கோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா QN பார். அண்ட் இதில் வந்து நமக்கு J வேல்யூ கிடைக்கும். ஸோ QN பார் J. சரிங்களா? அதே மாதிரி செகண்ட் குரூப்பிங்கோட வேல்யூ வந்து நமக்கு QN K பார்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். சரிங்களா? அண்ட் லாஸ்ட்டாக நம்ம எக்ஸைட்டேஷன் டேபிள் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த டேபிள் வந்து நம்ம கேரக்டரிஸ்டிக் டேபிள்லேருந்து தான் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா நம்ம QN அண்ட் QN + 1 இன்புட்டாக எடுத்துக்க போகிறோம். அண்ட் JK வந்து நம்மளோட அவுட்புட்டாக ஆகிடும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இந்த 2 வேல்யூஸை 0 0வாக எடுத்துக்கலாம். ஸோ 0 0ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லையும் நமக்கு ரெண்டுமே 0வாக இருக்குது, செகண்ட் கண்டிஷன்லையுமே 0வாக இருக்குது. ஸோ இப்போ இதில் J அண்ட் K வேல்யூஸை நம்ம பார்த்தோன்னா J வேல்யூ சேஞ்ச் ஆகலை. ஸோ 0ன்னு நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். K வேல்யூ 0 அண்ட் 1 சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? டோன்ட் கேர் நீங்கள் போட்டிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போ 0 அண்ட் 1 எடுத்துக்கலாம். ஸோ 0 அண்ட் 1ல் அகெயின் நமக்கு 2 கேசஸ் இருக்குது. இப்போ வந்து Jயோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ 1 நம்ம எடுத்திருக்கோம். அகெயின் K வேல்யூ தான் வேரி ஆகுது. ஸோ அங்கே ஒரு டோன்ட் கேர் போட்டிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 1 0 கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 கேசஸ் இருக்குது இங்கே நமக்கு. ஸோ இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா JK வேல்யூவில் இப்போ J வேல்யூ தான் வேரி ஆகுது, K வேல்யூ நமக்கு 1ன்னு மெயின்டைன் ஆகுது. ஸோ K வேல்யூவில் 1ன்னு இருக்குது அண்ட் Jயில் வந்து நம்ம டோன்ட் கேர் போட்டிருக்கோம். சரிங்களா? அண்ட் லாஸ்ட்டாக மிச்சம் இருக்கிற 1 கண்டிஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அகெயின் J தான் வேரி ஆகுது, K வந்து 0வாக தான் மெயின்டைன் ஆகுது. ஸோ K வேல்யூவில் 0 அண்ட் Jயில் வந்து நம்ம டோன்ட் கேர் போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம J அண்ட் Kக்குரிய ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 2 இன்புட் தான் இருக்குது. அதனால் 2 வேரியபிள் K மேப் எடுத்துகிட்டு இதனுடைய வேல்யூஸை நம்ம ப்ளாட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு குரூப்பிங் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு குரூப்பிங்க்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ என்ன? QN + 1. சரிங்களா? ஸோ இது வந்து Jவோட எக்ஸ்பிரஷன். அதே மாதிரி Kக்கு நீங்கள் ப்ளாட் பண்ணிங்க அப்படின்னா QN + 1 பார்னு இங்கே கிடைக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் JK ஃப்ளிப் ஃப்ளாப். ஸோ அது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற இன்புட், அதாவது கிளாக், J அண்ட் K வேல்யூ வந்து 3மே 1ஆக இருக்கும் போது தான் வந்து இந்த ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ நம்ம இப்போ ஒரு JK ஃப்ளிப் ஃப்ளாப் எடுத்துகிட்டு இதில் 3 இன்புட்டான J, K அண்ட் கிளாக் வந்து நம்ம இங்கே 1ன்னு செட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அவுட்புட்டில் இருக்க இந்த Q அண்ட் Q பாரோட வேல்யூவை வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ Q வேல்யூ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு 1ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி Q பாரோட வேல்யூ வந்து நம்ம ஃபஸ்ட்டு 0ன்னு எடுத்துக்க போகிறோம்.
சரிங்களா? ஸோ இப்போ Q வேல்யூ இங்கே 1ன்னு இருக்கு. ஸோ அந்த 1 வந்து நீங்கள் எது கூட கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். இந்த NAND கேட்டோட இன்னொரு இன்புட்டாக நம்ம இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இங்கே இதனுடைய வேல்யூ இப்போ நமக்கு 1ன்னு கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு Q பாரோட வேல்யூ 0ன்னு நம்ம இங்கே எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஃபீட்பேக் கனெக்ஷன்லேருந்து இங்கே இன்னொரு இன்புட்டாக நமக்கு இப்போ இங்கே 0ன்னு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 3 இன்புட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே 0 மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னாலே நமக்கு இது 0 ஆகிடும். அண்ட் இங்கே இன்வெர்ட் ஆகி நமக்கு 1ன்னு கிடச்சிரும். அண்ட் அதே மாதிரி இந்த கேட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 இன்புட்டுமே நமக்கு 1ன்னு இருக்குது. ஸோ 1 இன்வெர்ட் ஆகி இங்கே நமக்கு 0ன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ஷன் வந்து நம்மளோட எஸ்ஆர் லேட்ச் தான். ஸோ எஸ்ஆர் லேட்ச்சில் 1 அண்ட் 0க்கான அவுட்புட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து 0 அண்ட் இங்கே Q பாரோட வேல்யூ வந்து நமக்கு 1ன்னு ஆயிரும். சரிங்களா? இப்போ Q அண்ட் Q பாரோட வேல்யூ 0 1 ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் நம்ம அதை ஃபீட்பேக்கில் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ Qவோட வேல்யூ வந்து 0ன்னு ஆயிரும். நெக்ஸ்ட்டு Q பாரோட வேல்யூ வந்து 1ன்னு ஆயிரும். சரிங்களா? இப்போ வந்து 1 × 1 × 1 வந்து நமக்கு 1ன்னு கிடைக்கும். அது இன்வெர்ட் ஆகி இங்கே 0 ஆகிடும். அண்ட் இந்த கேட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு இன்புட் 0வாக இருக்குது. ஸோ 0 இன்வெர்ட் ஆகி நமக்கு 1ன்னு கிடச்சிரும். சரிங்களா? இப்போ 0 அண்ட் 1உடைய எஸ்ஆர் லேட்ச் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய அவுட்புட் வந்து 1ன்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் காம்ப்ளிமெண்ட் வேல்யூ நமக்கு இங்கே 0ன்னு ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த Q அண்ட் Q பாரோட வேல்யூ வந்து 1 0 1 0ன்னு இந்த வேல்யூஸ் தான் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை தான் வந்து ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் மாதிரி டாக்லிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே 0லேருந்து 1க்கு கன்வெர்ட் ஆகும் அண்ட் 1லேருந்து 0க்கு மாறும். சரிங்களா? பட் கண்ட்ரோல்டாக நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம டாக்லிங்னு சொல்லுவோம். கண்ட்ரோல் இல்லாமல் இந்த ஆப்ரேஷன் நடந்துச்சுன்னா அது வந்து ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த ரேஸ் அரவுண்ட் கண்டிஷனை இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதனுடைய டைமிங் டயக்ராம் பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளாக் சிக்னல் எடுத்திருக்கேன். ஸோ கிளாக் சிக்னல் வந்து 0 அண்ட் 1 வந்து நமக்கு இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இருக்கிற இன்புட்ஸ் வந்து நமக்கு J அண்ட் K இருக்குது. ஸோ J அண்ட் Kவோட வேல்யூ வந்து நம்ம 1ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அதனால் லாஜிக் 1லேயே இங்கே மெயின்டைன் ஆகிருக்கு. சரிங்களா? அண்ட் லாஸ்ட்டாக அதனுடைய அவுட்புட் அதாவது நெக்ஸ்ட் ஸ்டேட்டோட அவுட்புட் வந்து நம்ம Qn+1ன்னு இங்கே எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த சர்க்யூட்டோட ஆப்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் 1 இருக்கும்போது மட்டும்தான் J அண்ட் Kவோட வேல்யூ 1 1 இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் அக்கர் ஆகும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த கிளாக் வேல்யூவில் இது 0 இது 1. சரிங்களா? ஸோ எப்போல்லாம் வந்து உங்களுக்கு 1ன்னு இருக்கோ அந்த போர்ஷனில் மட்டும்தான் அவுட்புட்டில் நமக்கு ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் இங்கே ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ இங்கே 1ன்னு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ஷனில் மட்டும் இங்கே நமக்கு 1 0 1 0 ஜென்ரேட் ஆகிருக்கு இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த 1 0 1 0 ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிளாக்கோட ஒரு பல்ஸில் அதாவது இந்த ஹையாக இருக்க இந்த ஒரே ஒரு வேல்யூவில் மட்டுமே 0 1 0ன்னு உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அன்கன்ட்ரோலபிளாக இங்கே மாறிட்டுருக்கு. ஸோ இதை தான் வந்து நம்ம ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த ரேஸ் அரவுண்ட் கண்டிஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்குது. அதில் நம்ம மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் ஆப்ரேஷன் தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். மிச்சம் இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது இம்ப்ராக்டிக்கலாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டைம் பீரியட் வந்து ப்ரொபகேஷன் டிலேவை விட கம்மியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அண்ட் ட்ரிகரிங்லலாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு இன்னொரு மெத்தட் கூட அப்ளை பண்ணியிருப்பாங்க. பட் அதை எல்லாத்தையும் விட இந்த மாஸ்டர் ஸ்லேவ் ஆப்ரேஷன் தான் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த கான்செப்டை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மாஸ்டர் ஸ்லேவ் ஆப்ரேஷனில் ஃபர்ஸ்ட்டு நம்ம இதனுடைய டயக்ராமில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோன்றதை நம்ம பார்க்கலாம். அண்ட் அதை பொறுத்து இதில் ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் வந்து எப்படி கண்ட்ரோல் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசிக்காக இதில் வந்து ஒரு JK ஃப்ளிப் ஃப்ளாப் தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஒரு போர்ஷனில் நமக்கு ஒரு JK ஃப்ளிப் ஃப்ளாப் கிடச்சிருக்கும். அண்ட் அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லேயும் நமக்கு இன்னொரு JK ஃப்ளிப் ஃப்ளாப் இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம 2 JK ஃப்ளிப் ஃப்ளாப் எடுத்துகிட்டு அதை கேஸ்கேடில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கேஸ்கேட்னா என்ன அர்த்தம்? ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்டை எடுத்து அடுத்த ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு நம்ம இங்கே இன்புட்டாக ஃபீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இங்கே கனெக்ட் பண்ணியிருக்க இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப்பை தான் வந்து நம்ம மாஸ்டர் ஃப்ளிப் ஃப்ளாப்புன்னு சொல்லுவோம். அண்ட் செகண்டாக இருக்கிற ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து நமக்கு ஸ்லேவ் ஃப்ளிப் ஃப்ளாப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவுட்புட் Q அண்ட் Q பாரில் இருந்து ஒரு ஃபீட்பேக் பாத்தை எடுத்து நம்ம இன்புட்டில் ஃபீட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபீட்பேக் பாத் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஸ்லேவ் ஃப்ளிப் ஃப்ளாப்லேருந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ Q அண்ட் Q பார் வந்து உங்களோட செகண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் இருந்து எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்போட இன்புட்டுக்கு இங்கே ஃபீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா?
நெக்ஸ்ட் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிளாக் நம்ம எப்பவும் டிஃபால்ட்டாக கொடுக்க போகிறோம் ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு நம்ம டேரெக்டாக கொடுத்துருக்கோம். செகண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதை இன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நம்ம அதனுடைய இன்புட்டுக்கு ஃபீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ டயக்ராமேட்டிக்காக பார்க்கும்போது இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி தான் வந்து நம்ம மாஸ்டர் ஸ்லேவ் ஆப்ரேஷனை இதில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 2 ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து நம்ம கேஸ்கேடில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்று வந்து மாஸ்டர், இன்னொன்று வந்து ஸ்லேவ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபீட்பேக் வந்து நம்ம செகண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்லேருந்து தான் எடுத்து கொடுத்துருக்கோம். அடுத்து காமன் கிளாக் தான் நம்ம கொடுத்துருக்கோம். பட் என்னென்னா இன்வெர்ட் பண்ணி தான் நம்ம செகண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் காம்ப்ளிமெண்டட் வெர்ஷனில் வந்து நமக்கு இங்கே கிடச்சிருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்து எந்த நேரத்தில் எந்த ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு கிளாக்கோட வேல்யூ நான் இங்கே 1ன்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாக் 1 நீங்கள் இங்கே செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப், அதாவது இந்த மாஸ்டர் மட்டும் ஆப்ரேட் ஆகும். இந்த செகண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்பான ஸ்லேவ் வந்து உங்களுக்கு ஆப்ரேட் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் கிளாக் வேல்யூ நான் 1ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து ஆப்ரேட் ஆகும். பட் இங்கே நம்ம நாட் கேட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது இன்வெர்ட் ஆகி நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ கிளாக் வேல்யூ 0வாக இருக்கும் போது இந்த ஸ்லேவ் வந்து ஆப்ரேட் ஆகாது. நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ நம்ம கிளாக் வேல்யூ 0ன்னு கொடுத்துடலாம். ஸோ கிளாக் வேல்யூ இப்போ நீங்கள் 0ன்னு கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும், உங்களோட மாஸ்டர் வந்து ஒர்க் ஆகாது. பட் இந்த 0 இன்வெர்ட் ஆகி நமக்கு இப்போ 1ன்னு கிடச்சிரும். ஸோ என்ன அர்த்தம்னா உங்களோட ஸ்லேவ் வந்து இப்போ ஒர்க் ஆகும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த கண்டிஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்லேவ் மட்டும் எப்போ ஒர்க் ஆகுதோ அப்போ வந்து உங்களுக்கு அவுட்புட் இங்கே ஜென்ரேட் ஆகும். அந்த அவுட்புட் வந்து நீங்கள் இன்புட்டாக கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சர்க்யூட் வந்து ஆப்ரேட் ஆகாது. அப்போ இந்த ஃபீட்பேக்னால இதில் எந்த விதமான எஃபெக்ட்டுமே இருக்காது. சரிங்களா? ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருப்பேன். மாஸ்டருக்கு நம்ம ஃபீட்பேக் கொடுக்கறதுனால நமக்கு இங்கே எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது. சரிங்களா? ஸோ இந்த எஃபெக்ட் இல்லாமல் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் வந்து டாக்லிங்காக ஆயிடும். அதாவது அன்கண்ட்ரோல்டாக இருக்கிற ஆப்ரேஷன் வந்து இப்போ கண்ட்ரோல்டு ஆப்ரேஷனாக இங்கே பெர்ஃபார்ம் ஆகும்னு அர்த்தம். ஸோ அது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத இந்த டயக்ராமில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் கிளாக் சிக்னல் எடுத்திருக்கேன். ஸோ கிளாக் சிக்னல் 0 1 0 1ன்னு கண்டினியூ ஆகுது. ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் அவுட்புட்டான QM, அதாவது நம்மளோட மாஸ்டர் ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்டை தான் வந்து நம்ம இங்கே QMன்னு எடுத்திருக்கோம். ஸோ அந்த QM நான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ உங்களோட மாஸ்டர் ஃப்ளிப் ஃப்ளாப் எப்போ ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா கிளாக் 1ஆக இருக்கும் போது மட்டும்தான் மாஸ்டர் வந்து ஆன் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ கிளாக் 1ஆக இருக்கும்போதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ஷனில் இது ஆன் ஆகிருக்கு. சரிங்களா? ஆனால் அதே நேரத்தில் நம்மளோட ஸ்லேவ் வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஆஃப் கண்டிஷனில் இருக்குன்னா என்ன அர்த்தம், நம்மளோட இந்த செகண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து ஆப்ரேட் ஆகாது. அப்போ அவுட்புட் வந்து நமக்கு 0லேயே தான் மெயின்டைன் ஆகுது. ஸோ அப்போ நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிருக்கு, இங்கே நமக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாக்கோட வேல்யூ நமக்கு 0ன்னு இப்போ நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாக் வேல்யூ 0ன்னு நம்ம செட் பண்ணியிருக்கிறதுனால உங்களோட மாஸ்டர் ஃப்ளிப் ஃப்ளாப் ஒர்க் ஆகாததுனால அதே ஸ்டேட்டில் மெயின்டைன் ஆகுது. ஆனால் இப்போ நம்மளோட ஸ்லேவ் வந்து ஆனில் இருக்குது. ஆன் ஆச்சு அப்படின்னா இந்த செகண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இது ஒர்க் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட அவுட்புட் வந்து ஹை ஆயிரும். சரிங்களா? ஸோ நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு கிளாக் வேல்யூ அகெயின் நம்ம இப்போ 1ன்னு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ மாஸ்டர் ஒர்க் ஆகும். ஸோ மாஸ்டரோட அவுட்புட்டாக நமக்கு 0 கிடைக்கும். ஸோ அதனால் இங்கே 0 ஆயிருக்கு. ஆனால் ஸ்லேவ் வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதை வந்து அதே ஸ்டேட்டில் மெயின்டைன் ஆகிருக்கு. சரிங்களா? செகண்ட் வந்து இப்போ அகெயின் கிளாக்கோட வேல்யூ 0. ஸோ கிளாக் வேல்யூ 0வாக இருக்கும்போது உங்களுக்கு இதில் எந்த சேஞ்சுமே இருக்காது, அதே ஸ்டேட்டில் மெயின்டைன் ஆகும். ஆனால் இப்போ நம்ம ஸ்லேவ் வந்து ஒர்க் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த அவுட்புட்டான 0க்கு இப்போ இங்கே மூவ் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஒரு கம்ப்ளீட் சைக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டரோட அவுட்புட் வந்து உங்களுக்கு 1லேயே தான் மெயின்டைன் ஆகிருக்கு. அண்ட் அடுத்து திருப்பியும் 0ன்னு அது மூவ் ஆகுது. சரிங்களா? ஸோ ஒரு சைக்கிளில் ஒரு வேல்யூ தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஆல்டர்னேட்டிவாக 1 0 1 0 அப்படின்னு சொல்லி அது மாறிட்டே இருக்கும். சரிங்களா? ஆனால் அதே ரேஸ் அரவுண்ட் கண்டிஷனில் நமக்கு எப்படி இருந்துச்சு, இங்கே ஒரு கண்டிஷனுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா 1 and 0 1 and 0ன்னு இங்கே மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அன்கண்ட்ரோல்டாக இருந்த ஆப்ரேஷன் வந்து இப்போ கண்ட்ரோல்டு ஆப்ரேஷனாக இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதுதான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு கம்ப்ளீட் சைக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா QMோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு ஹை ஆகுது, அதுக்கப்புறம் அடுத்த சைக்கிளில் அது லோ ஆகுது அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல்டாக நமக்கு இங்கே டாக்லிங் ஆப்ரேஷன் நடக்குது. சரிங்களா? ஸோ டாக்லிங்னா என்னன்னு சொல்லியிருந்தேன், 0லேருந்து 1 1லேருந்து 0ன்னு மாறுறது தான். ஸோ கண்ட்ரோல்டான ஆப்ரேஷன் இங்கே நடக்கிறதுனால நம்மளோட ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் வந்து இங்கே அவாய்ட் ஆகிருக்கு.
டி அப்படின்னா டாகிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ டாக்லிங் கான்செப்டை வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலையுமே பார்த்தோம். டாக்லிங்க்கும் ரேஸ் அரவுண்ட் கண்டிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. ஸோ டாக்லிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட அவுட்புட் 0லேருந்து 1 இல்லை 1லேருந்து 0க்கு கண்ட்ரோல்டாக சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதை தான் வந்து டாக்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதனுடைய ட்ரூத் டேபிள் ஆஸ் யூஷுவல் நம்ம டிரைவ் பண்ணிவிட்டு இதிலிருந்து நம்ம அந்த ஃப்ளோவில் போகலாம். ஸோ இந்த டி ஃப்ளிப் ஃப்ளாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு இன்புட் தான் இருக்குது டி. ஸோ அது போக நம்ம ஆஸ் யூஷுவலாக கிளாக் சிக்னல் எடுத்திருப்போம். ஸோ கிளாக் அண்ட் டீயை வந்து நம்ம இன்புட் எண்டில் வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேட்டை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ கிளாக் வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட்டு 0ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டி வேல்யூ நம்ம பார்க்க தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா அது வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட்லேயே தான் உங்களுக்கு மெயின்டைன் ஆகிருக்கும். ஸோ நம்ம QN அப்படின்னு இங்கே போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்த கண்டிஷனில் கிளாக் வேல்யூ நம்ம 1ன்னு தான் வச்சுருக்கோம். இப்போ டீயோட வேல்யூ நம்ம 0ன்னு எடுத்திருக்கோம். ஸோ டாக்லிங் வந்து 0வாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்டேட்டான QNலேயே தான் அகெயின் மெயின்டைன் ஆக போகுது. சரிங்களா? ஸோ லாஸ்ட் ஸ்டேட்டாக நம்ம அகெயின் கிளாக் வேல்யூ 1 அண்ட் இப்போ டீயோட வேல்யூ 1ன்னு செட் பண்ணோம் அப்படின்னா இப்போ தான் வந்து நமக்கு டாக்லிங் ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ அந்த டாக்லிங்கை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? QN பார் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ உங்களோட ப்ரீவியஸ் ஸ்டேட்டை அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து நம்மளோட ட்ரூத் டேபிள். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் டேபிளை ஃபார்ம் பண்ணலாம். ஸோ கேரக்டரிஸ்டிக் டேபிளில் நம்ம என்ன பண்ணுவோம்? QN+1 ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்டேட்டான QNஐயும் நம்ம இன்புட் எண்டுக்கே கொண்டு வந்துடலாம். ஸோ QN அண்ட் T வந்து நமக்கு இப்போ இன்புட் ஆயிரும். ஸோ நமக்கு இங்கே 2 இன்புட் இருக்கிறதுனால 4 பாசிபிள் காம்பினேஷன்ஸ் நமக்கு இங்கே கிடச்சிருக்கும். ஃபர்ஸ்ட்டு இப்போ 0 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டி வேல்யூ நமக்கு 0வாக இருக்கும்போது நமக்கு QN வேல்யூவே தான் இங்கே இருக்கும். ஸோ QN வேல்யூ நமக்கு இப்போ 0 அப்படின்றதுனால அவுட்புட்டில் 0 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 0-1 வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ 0-1 வேல்யூவில் டி வேல்யூ 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ டி வேல்யூ 1ஆக இருக்கும் போது நமக்கு அவுட்புட் வந்து QN பார்னு கிடைக்கணும். அப்போ QNோட வேல்யூ இங்கே 0. ஸோ 0வை காம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 1 கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 1-0. இப்போ டீயோட வேல்யூ நமக்கு 0. ஸோ அதனால் QN வேல்யூ தான். QN வேல்யூ நமக்கு 1ன்னு கிடச்சிருக்கிறதுனால அவுட்புட்டில் நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிருக்கு. அண்ட் லாஸ்ட்டாக 1-1 காம்பினேஷன். 1-1 காம்பினேஷனில் டி வேல்யூ 1 அப்படின்னா நமக்கு QN பார் கிடைக்கணும். ஸோ 1 காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே 0ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த QN+1க்கு ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணலாம். இங்கே நமக்கு 2 இன்புட் தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 2 வேரியபிள் கே மேப்பை நம்ம எடுத்துகிட்டு ப்ளாட் பண்ணிக்கலாம். இன்புட் வந்து நமக்கு QN அண்ட் டீன்ட்டு இருக்குது. ஸோ இந்த QN+1 வேல்யூவை நம்ம இதில் ஃபில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும். இப்போ இங்கே இருக்கிற ஒன்ஸ் எல்லாத்தையும் நம்ம குரூப் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1க்கான வேல்யூ வந்து QN பார் டீன்னு கிடைக்கும். ஸோ அது ஃபர்ஸ்ட் டேர்மாக நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. செகண்ட் 1க்கு வந்து QN அண்ட் டி பார்னு கிடைக்கும். அது நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா XOR ஆப்ரேஷனுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இதனுடைய ஈக்குவேஷனை வந்து நம்ம T XOR QN அப்படின்னு நீங்கள் எழுதலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸைட்டேஷன் டேபிள் பார்க்கலாம். ஸோ எக்ஸைட்டேஷன் டேபிள் வந்து நம்ம எதுலேருந்து டிரைவ் பண்ணுவோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் டேபிள்லேருந்து டிரைவ் பண்ணுவோம். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் டேபிளில் இப்போ QN அண்ட் QN+1 வந்து நம்ம இன்புட் சைடுக்கு எடுத்துகிட்டு இந்த T வேல்யூவை அவுட்புட் சைடில் எழுத போகிறோம். ஸோ 0-0க்கு அவுட்புட் நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் கேஸில் நம்ம இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 0-1க்கு டி வேல்யூ 1. அது நமக்கு இங்கே செகண்ட் கண்டிஷனில் கிடச்சிருக்கு. தேர்ட் கண்டிஷனில் நமக்கு 1-0ன்ற வேல்யூக்கு வேணும். ஸோ 1-0 அப்படிங்கிற வேல்யூக்கு டி வேல்யூ நமக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இங்கே 1ன்னு ஃபில் பண்ணியிருக்கோம். அண்ட் லாஸ்ட்டாக 1-1 காம்பினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டீயோட வேல்யூ 0. ஸோ அதை நம்ம இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த எக்ஸைட்டேஷன் டேபிளை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டீயோடைய ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணலாம். அகெயின் நமக்கு 2 இன்புட் தான் இருக்குது. ஸோ 2 வேரியபிள் கே மேப் எடுத்துகிட்டு இந்த வேல்யூஸை நம்ம இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 1 தான் இருக்குது. ஸோ அதை தனித்தனியாக நம்ம குரூப் பண்ணிவிட்டு இதனுடைய ஈக்குவேஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூக்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா QN பார் QN+1 நீங்கள் கிடைக்கும். அது இங்கே எழுதியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி இந்த 1க்குரிய ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா QN+1 பார். சரிங்களா? ஸோ அதை நம்ம இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அகெயின் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா XOR ஆப்ரேஷனுக்கு ஈக்குவலண்ட். ஸோ QN XOR QN+1 அப்படின்னு நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் T ஃப்ளிப் ஃப்ளாப். ஸோ இந்த T ஃப்ளிப் ஃப்ளாப் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு இன்புட் தான் இருக்குது. அதை நம்ம இங்கே டீன்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கிளாக் சிக்னல். அகெயின் இங்கே வந்து பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் அப்படிங்கிறதுனால இங்கே ட்ரையாங்கிள் மார்க் போட்டிருக்கோம். அண்ட் அவுட்புட்டாக நம்ம QQ பார் இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா?
இப்போ இதுலேயுமே வந்து நம்ம ஒரு கன்வர்ஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கன்வர்ஷன் எதுலேருந்து எந்த ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு இருக்க போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்பை வந்து நம்ம ஒரு டி ஃப்ளிப் ஃப்ளாப்பாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நான் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்புடைய ட்ரூத் டேபிளை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் டி ஃப்ளிப் ஃப்ளாப்புக்குரிய ட்ரூத் டேபிளையும் நம்ம ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணலாம். டி வேல்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா 0வாக இருக்கும்போது நமக்கு QN வந்து அவுட்புட்டில் கிடச்சிருக்கும். அண்ட் 1ஆக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு QN பார் அப்படின்னு கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டி ஃப்ளிப் ஃப்ளாப்புடைய ட்ரூத் டேபிள். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது ரெண்டு வேல்யூ 0வாக இருக்குது. 0வாக இருக்கும்போது நமக்கு QNன்னு கிடச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி 1ஆக இருக்கும்போது நமக்கு QN பார்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்போ இதுலேருந்து என்ன அர்த்தம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜே அண்ட் கே இந்த ரெண்டு வேல்யூமே நம்ம சேம் வேல்யூவாக வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு இது டி ஃப்ளிப் ஃப்ளாப்பாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இந்த ரெப்ரசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் நம்ம எடுத்திருக்கோம். இந்த ஜே அண்ட் கே வேல்யூ வந்து நம்ம சேமாக வச்சுக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு காமனான இன்புட்டாக நம்ம இங்கே டீன்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? அண்ட் அதனுடைய அவுட்புட்டாக Q அண்ட் Q பாரை நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் டி வேல்யூ இப்போ 0ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஜே அண்ட் கே ரெண்டுத்துக்குமே வந்து 0 அண்ட் 0வாக கிடச்சிரும். ஸோ அதனுடைய அவுட்புட் என்ன QN. ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான ப்ரீவியஸ் ஸ்டேட்டே வந்து இங்கே உங்களுக்கு மெயின்டைன் ஆகும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதுதான் கன்வர்ஷன் ஃப்ரம் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் டு டி ஃப்ளிப் ஃப்ளாப். ஸோ நம்ம பார்த்த 4 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸில் நீங்கள் எந்த ஃப்ளிப் ஃப்ளாப் வேணால் சூஸ் பண்ணி இன்னொரு ஃப்ளிப் ஃப்ளாப்பை டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான பேசிக் ஸ்டெப்ஸ் என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் இந்த ஸ்டெப்ஸை ஒன்றா நம்ம எக்ஸாம்பிளில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ஃப்ளிப் ஃப்ளாப் அவைலபிளாக இருக்குது, என்ன ஃப்ளிப் ஃப்ளாப்பை நம்ம டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்க ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து அவைலபிள் ஃப்ளிப் ஃப்ளாப். எதுவாக நீங்கள் டிசைன் பண்ணணுமோ அது வந்து ரெக்வயர்ட் ஃப்ளிப் ஃப்ளாப். சரிங்களா? இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெக்வயர்டு ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு தேவையான கேரக்டரிஸ்டிக் டேபிளை நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். சரிங்களா? அண்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து அவைலபிளாக இருக்கிற ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு தேவையான எக்ஸைட்டேஷன் டேபிளை நம்ம இங்கே ஃபார்ம் பண்ணணும். அடுத்து ஃபோர்த் ஸ்டெப் வந்து இந்த அவைலபிள் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கான பூலியன் ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணணும். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த பூலியன் ஈக்குவேஷனை வந்து நம்ம சர்க்யூட்டாக ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இதுதான் பேசிக் ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்ஸை இப்போ ஒவ்வொன்றா நம்ம ஒரு கன்வர்ஷன் எடுத்துகிட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம எடுத்துக்க போகிற கன்வர்ஷன் வந்து ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்லேருந்து டி ஃப்ளிப் ஃப்ளாப். சரிங்களா? ஸோ இப்போ ஜேகே அப்படிங்கிறது நமக்கு இருக்கிற ஃப்ளிப் ஃப்ளாப். ஸோ இது வந்து அவைலபிள். அண்ட் நம்ம டி ஃப்ளிப் ஃப்ளாப்பாக இதை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ரெக்வயர்ட் லிஸ்ட்டில் வந்துடும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அவைலபிள் எது ரெக்வயர்ட் எது அப்படின்றத செக்ரிகேட் பண்ணியாச்சு. இது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரிங்களா? செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெக்வயர்டு ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு தேவையான கேரக்டரிஸ்டிக் டேபிளை நம்ம எழுதணும். ஸோ ரெக்வயர்டு ஃப்ளிப் ஃப்ளாப் என்ன? டி ஃப்ளிப் ஃப்ளாப். ஸோ டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட கேரக்டரிஸ்டிக் டேபிளை நம்ம இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ கேரக்டரிஸ்டிக் டேபிள் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்குரிய ஈக்குவேஷனை தான் அதுலேருந்து டிரைவ் பண்ணியிருப்போம். மீதி ப்ரீவியஸ் ஸ்டேட்டும் டியும் வந்து நமக்கு இன்புட் சைடில் இருக்கும். சரிங்களா? இது வந்து நம்மளுடைய செகண்ட் ஸ்டெப். அண்ட் அடுத்து தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவைலபிள் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு தேவையான எக்ஸைட்டேஷன் டேபிளை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அவைலபிள் என்ன? ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப். ஸோ அந்த ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்போட எக்ஸைட்டேஷன் டேபிள் இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸைட்டேஷன் டேபிளில் நமக்கு ப்ரீவியஸ் ஸ்டேட்டும் நெக்ஸ்ட் ஸ்டேட்டும் இன்புட்டில் வந்துடும். அண்ட் ஜேகே வந்து நமக்கு அவுட்புட் சைடில் வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவைலபிள் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு தேவையான பூலியன் ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ அவைலபிள் லிஸ்ட்டில் நமக்கு என்ன இருக்குது? ஜேகே தான் இருக்குது. ஸோ இந்த ஜேகேக்கு தான் நம்ம பூலியன் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? ஆனால் இதுக்கு இன்புட்டாக நம்ம எதை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, இந்த டேபிளில் இருக்க இந்த QN அண்ட் டியை தான் வந்து நம்ம இன்புட்டாக எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த QN டியை வந்து நம்ம இன்புட்டாக எடுத்துக்க போகிறோம். அண்ட் ஜேகே வந்து நம்ம அவுட்புட்டாக எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் நமக்கு 2 இன்புட் தான் இருக்குது. அப்போ நமக்கு ஒரு 2 வேரியபிள் கே மேப் இங்கே போதும். ஸோ அதனோட இன்புட்டாக நம்ம QN அண்ட் டியை இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ ஜேயோட ஈக்குவேஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த வேல்யூஸை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 0 1 xன்னு ஃபில் பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம குரூப் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த குரூப்பிங்கான வேல்யூ வந்து நமக்கு இங்கே டின்னு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ ஜேயோட ஈக்குவேஷன் வந்து நமக்கு இங்கே டின்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போ கேவோட ஈக்குவேஷனை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா,
இதனுடைய வேல்யூவை நம்ம கே மேப்பில் ஃபில் பண்ணணும். ஸோ XX10 நீங்கள் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இதில் நமக்கு இங்கே ஒரு குரூப் கிடச்சிருக்கு. இந்த குரூப்புக்கு ஈக்குவலண்ட்டான ஈக்குவேஷன் வந்து நமக்கு டி பார்னு கிடச்சிருக்கு. ஸோ கேவோட வேல்யூ வந்து டி பார். சரிங்களா? ஸோ அவைலபிள் ஃப்ளிப் ஃப்ளாப்பான ஜேகேக்கு நம்ம பூலியன் ஈக்குவேஷனை இங்கே டிரைவ் பண்ணியிருக்கோம். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த பூலியன் ஈக்குவேஷனை வச்சு நம்ம சர்க்யூட் ரெப்ரசன்டேஷன் பண்ணணும். ஸோ இந்த சர்க்யூட் ரெப்ரசன்டேஷனை நம்ம பண்ணுறதுக்கு இந்த முன்னாடி ஸ்டெப்பில் பூலியன் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கும் இல்லைங்களா, அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஒரு ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்பை நம்ம பேசிக்காக ட்ரா பண்ணியாச்சு. இதில் இந்த ஜேக்கு இன்புட்டை நம்ம இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா டி கொடுக்கணும். ஸோ இந்த டியை நம்ம இங்கே டேரெக்டாக கொடுத்துருக்கோம். அண்ட் கேக்கு இன்புட்டை நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா டி பார் கொடுக்கணும். ஸோ அதனால் இங்கே ஒரு நாட் கேட்டை யூஸ் பண்ணி நம்ம இங்கே இன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம இப்போ கேக்கு இன்புட்டாக இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? அது போக கிளாக்கையும் நம்ம இங்கே பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து டி ஃப்ளிப் ஃப்ளாப்பாக கன்வெர்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் கன்வர்ஷன். இதிலே நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பை வந்து ஜேகேவாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது வந்து நம்மளோட அவைலபிள் லிஸ்ட்டில் வந்துடும். அண்ட் ஜேகே வந்து நம்மளோட ரெக்வயர்ட் லிஸ்ட்டில் வந்துடும். சரிங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் எது அவைலபிள் எது ரெக்வயர்டுன்னு இப்போ கிளாஸிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெக்வயர்டு ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு தேவையான கேரக்டரிஸ்டிக் டேபிளை நம்ம ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? இப்போ நமக்கு ரெக்வயர்ட் லிஸ்ட்டில் என்ன இருக்குது, ஜேகே இருக்குது. ஸோ அதனுடைய கேரக்டரிஸ்டிக் டேபிளை ஃபர்ஸ்ட்டு நம்ம இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவைலபிள் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கான எக்ஸைட்டேஷன் டேபிளை நம்ம எழுதணும். ஸோ எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்போட எக்ஸைட்டேஷன் டேபிள் நம்ம இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஃபோர்த் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், அவைலபிள் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கான பூலியன் ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணணும். அதாவது எஸ் அண்ட் ஆரை வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த எக்ஸ்ப்ரெஷனை எழுதுறதுக்கு இந்த 2 டேபிளை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த டேபிள்லேருந்து நம்ம இன்புட்டை எடுத்துக்கணும். அண்ட் இந்த டேபிள்லேருந்து நம்ம அவுட்புட்டை எடுத்துக்க போகிறோம். ஸோ அவுட்புட்டாக நமக்கு எஸ் அண்ட் ஆர் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஆனால் இதில் வந்து நமக்கு 4 காம்பினேஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் எஸ் அண்ட் ஆர் வேல்யூவை நம்ம இன்னொரு டைம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து நமக்கு QN அண்ட் QN+1 தான் வந்து இன்புட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதை வேல்யூஸை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இங்கே மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 0 அண்ட் 0ன்னு எடுத்துக்கலாம். 0க்கு எஸ் அண்ட் ஆர் வேல்யூ என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 0 அண்ட் எக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே 0 அண்ட் எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி அகெயின் 0 வேல்யூ தான் இருக்குது. 0 அண்ட் எக்ஸ்னே தான் இங்கே ரிமைன் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு 0 அண்ட் 1. 1 வேல்யூவுக்கு நமக்கு எஸ்ஆர் வந்து 1 அண்ட் 0வாக இருக்குது. ஸோ இங்கே 1 அண்ட் 0ன்னு நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டும் 0 1 தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதே 1 0 தான் வந்து நமக்கு இங்கே மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட்டு 1 1 காம்பினேஷன். 1 1ல் நமக்கு எக்ஸ் அண்ட் 0ன்னு இருக்குது. ஸோ எக்ஸ் அண்ட் 0. நெக்ஸ்ட் இப்போ 1 0. 1 0க்கு எஸ் அண்ட் ஆர் வேல்யூ 0 அண்ட் 1. ஸோ நமக்கு 0 அண்ட் 1 இங்கே கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 1 1 வேல்யூ. 1 1க்கு எக்ஸ் அண்ட் 0. ஸோ எக்ஸ் அண்ட் 0. அண்ட் லாஸ்ட்டாக 1 0 காம்பினேஷன். 1 0க்கு நமக்கு 0 அண்ட் 1. ஸோ அது நம்ம இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு 8 வேல்யூஸ் இருக்குது. 8 வேல்யூஸ் இருந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணுவோம், 3 வேரியபிள் கே மேப் தான் எடுத்துக்க போகிறோம். இந்த 3 வேரியபிளில் நமக்கு இன்புட்டாக எது இருக்க போகுது அப்படின்னா, இந்த QN, J அண்ட் K இது 3 தான் வந்து நம்மளோட இன்புட்டாக இருக்க போகுது. ஸோ இப்போ எஸ்ஸோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணலாம். ஸோ 0 0 1 1 அண்ட் நெக்ஸ்ட்டு எக்ஸ் 0 எக்ஸ் 0 அப்படின்னு நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம குரூப் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 1s தான் நம்மளால் குரூப் பண்ண முடியும். ஸோ இதனுடைய ஈக்குவேஷனாக நமக்கு என்ன கிடைக்கும், QN பார் அண்ட் இங்கே வந்து நமக்கு ஜேன்னு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம எஸ்ஸோட ஈக்குவேஷன். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி இங்கே கிடச்சிருக்க ஆர் வேல்யூஸை வந்து நம்ம 3 வேரியபிள் கே மேப்பில் ப்ளாட் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 1 நம்ம குரூப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 1க்குரிய ஈக்குவேஷன் வந்து QN அண்ட் இங்கே வந்து நமக்கு கேன்னு கிடைக்கும். ஸோ QNK அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஆரோட ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே கிடச்சிருக்க இந்த பூலியன் ஈக்குவேஷனை வந்து நம்ம லாஜிக் டயக்ராமாக ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட அவைலபிள் ஃப்ளிப் ஃப்ளாப்பான எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணிவிட்டு இதிலேருந்து தான் நம்ம ஜேகேவை டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ எஸ் அண்ட் ஆருக்கு நம்ம என்ன இன்புட் இப்போ கொடுக்கணும்னு பாருங்கள்.
எஸ்ஸோட வேல்யூ வந்து நமக்கு QN பார் ஜேன்னு கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டுமே இங்கே மல்டிப்ளை ஆகிருக்கிறதுனால நம்ம இங்கே ஒரு ஆண்ட் கேட்டை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஆண்ட் கேட்டில் ஒரு இன்புட்டாக நம்ம ஜேன் கொடுத்துருக்கோம். இன்னொரு இன்புட் வந்து நம்ம QN பார்லேருந்து ஒரு ஃபீட்பேக் லைன் எடுத்து இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி இப்போ ஆரோட இன்புட்டாக நமக்கு QN கேன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஒரு ஆண்ட் கேட் எடுத்துகிட்டு அதில் ஒரு இன்புட்டாக நம்ம கே கொடுத்துருக்கோம், இன்னொரு இன்புட்டாக வந்து நம்ம QN கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம SR ஃப்ளிப் ஃப்ளாப்பை JK ஃப்ளிப் ஃப்ளாப்பாக இங்கே கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ். அந்த 5 ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃப்ளிப் ஃப்ளாப் கொடுத்தாலும் இங்கே வந்து நம்ம அந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா?